ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன், ரீல் ஸ்போர்ட்ஸ்மேன். உன்னோட ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் ஜாப்ல உன்னோட கரண்ட் சேலரி அரௌண்ட் 32K. ஒரு ரீலுக்கு வாங்குற பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 இருந்து 1 lakh குள்ள. ஸ்கூல்ல இருக்க வரையும் அது ஒரு நார்மல் ஸ்போர்ட் தான். காலேஜ் வர ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட். ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்னா என்ன நீங்க நிறைய பேருக்கு தெரியல. உன்னோட ட்ரீம் ஜாப் எதுவா இருந்தது? என்னோட ட்ரீம் ஜாப் கஸ்டம்ஸ். இப்போ ஒரு 8-10 வருஷம் ஒரு பொண்ணை நம்ம சின்சியரா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு நம்ம லைஃப்ல இல்லைன்றப்ப வந்துட்டு ஒரு பெயின் இருக்கும்ல. காலையில் எழுந்ததுல இருந்து நம்ம கிரவுண்டு தான், ஈவினிங் கிரவுண்டு தான், நடுவில் என்ன பண்ணணும்னு பார்த்தா தூங்குவோம். ஆனா ஸ்டேட் ஹவுஸ் அனுப்புற டீம் BFI எடுக்க மாட்டாங்க. 2023 ஜிம் ஃபீஸ் கட்டும் போது என்னடா காசு கொடுத்து ஒர்க் அவுட் பண்றோமா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தோனிக்கு சான்ஸ் கிடைச்ச ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு லட்சம் விக்கெட் கீப்பரை தாண்டி தான் அவர் உள்ள வந்திருக்கும். பட் லட்சம் விக்கெட் கீப்பரை தாண்டி உள்ள வரதுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம், நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் இருக்கு. பட் நாங்க விளையாண்டதுக்கு அப்போ ஸ்டேட் அசோசியேஷன்லாம் வேலிட் இல்லாதனால கவர்மெண்ட்டே எனக்கு அந்த கமிட்டியே கொடுத்தாங்க. இது வந்து ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எத்தனை பேர் SJT குள்ள போய் பார்த்துருக்காங்க கூட தெரியாது. இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லி இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்களா நம்ம அப்பயே சிந்தட்டிக் ட்ராக்ல தான் ப்ராக்டிஸே நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த நார்ம்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரி இருக்கு. அதுதான் இங்க நான் இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணது. அதுதான் ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூல் பையனுக்கு வந்து என்ன ஆசை இருக்குன்னா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் வாங்கணும்னு ஆசை இருக்கு, நான் இந்தியா விளையாடணும்னு ஆசை பண்ணணும். ஸோ நிறைய ஜாப் ஆஃபர்ஸ், ரயில்வேஸ், மும்பை GST எல்லாமே நான் வந்து மெரிட்லேயே கேட்டாங்க. நான் வச்சிருக்கிறது 40,000 சைக்கிளிஸ்ட், அவன் வச்சிருக்குது 10 lakhs 10 லட்ச ரூபா சைக்கிள் அவன் வச்சிருக்கான். ஆனா அவன் ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட். ஆனா நான் ரீச் பண்ற அளவுக்கு பீப்புள் வந்து அவனால ரீச் பண்ண முடியல. My name is Sakil. Welcome to our YouTube channel A-Dapper Fashioner. So நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அண்ட் நம்ம சேனலோட நீஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஷன் தான். பட் இந்த டாபிக் நம்ம பேச போகிறது ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் தேவைப்படுது, நிறைய கரியர் கைடன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னாலே வந்துட்டு அது ஒரு ஜாலியான ஃபீல்டு, ஈஸியாக வேலை கிடச்சிரும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் காலேஜ் பசங்களாக இருக்கலாம், ஸ்கூல் பசங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ யார் பார்த்தீங்கன்னாலும் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, அந்த ஃபீல்டு என்னன்றது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு, ஹாய் விக்கி, சின்னா. ஸோ அவனோட நேம் வந்து விக்கி. ஸோ வந்து பெட் நேம் பார்த்தீங்கன்னா சின்னா நாங்கள் கூடுவோம். எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து சின்னா தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இந்த டாபிக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்க ரொம்ப நாளாக இருக்க ஒரு பர்சன். ஸோ நீ வந்து சக்ஸஸ் ஆகிட்ட, நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன். அதாவது ஸ்போர்ட்ஸில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆன பர்சனும் சக்ஸஸ் ஆன பர்சனும் ஒரு ஃபீல்டை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த இருக்க போகுது. ஸோ மேஜராக இப்போ கரண்ட்டாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அசிஸ்டண்ட்டாக டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸில் நீ அதிகமாக அச்சீவ் பண்ணதெல்லாம் என்னென்ன? ஸ்போர்ட்ஸில் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக நம்ம சீனியர் நேஷனல்ஸ் பிரான்ஸ் மெடல் செக்யூர் பண்ணியிருக்கேன். வேறு கரண்ட்டாக இப்போ ஸ்போர்ட்ஸில் என்னென்னலாம்? இப்போ கரண்ட்டில் நான் கஸ்டம்ஸ் டீமுக்கு விளையாடிட்டு இருக்கேன். இப்போ ஏடிஷன்ஸ் லீக் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் தி டாப் லீக் இன் தமிழ்நாடு. ஸோ நிறைய பெரிய டீமுக்கு கெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியாச்சு, ஓகேவா? ஸோ நானும் ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு ஸ்போர்ட்ஸ் வேணான்னு விட்டுட்டு வந்து ஒரு பர்சன். உன்னோட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப்ல உன்னோட கரண்ட் சேலரி என்ன? என்னோட கரண்ட் சேலரி இன்னும் ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, இட்ஸ் அரௌண்ட் 32K. பட் இதே வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கவங்க, ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன், ரீல் ஸ்போர்ட்ஸ்மேன்றது எல்லாருமே ரீல் ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது. பட் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்க ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்குற ஒரு ரீலுக்கு வாங்குற பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 இருந்து 1 lakh குள்ள. ஸோ இப்போ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி இந்த பாட்காஸ்ட் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் ஜாப், நிறைய பேருக்கு இது வந்து கெரியராக மாற்றணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க வரையும் ஓகே. பட் இது வந்துட்டு ஒரு பேஷனாக மாறுது, கெரியராக மாறுதுன்னா அங்கே தான் வந்து ப்ராப்ளமே நிற்குது. எல்லா ஃபீல்டுமே வந்து ப்ராப்ளம் இருக்கு, எல்லா ஃபீல்டுமே வந்து கஷ்டம் தான், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. பட் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், என்னென்ன அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ வந்து உன்னோட ஸ்போர்ட்ஸ் லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் இருக்குது? எப்போ ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம்? என்னோட ஸ்போர்ட்ஸ் லைஃப் வந்து 6th படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். ஊரில் என்னோட வில்லேஜில் 6thலேருந்தே வாலிபால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எங்கள் வில்லேஜில் கொஞ்சம் வாலிபால் இன்ட்ரெஸ்ட் அதிகம், பிளேயர்ஸ் நிறைய விளையாடுவாங்க ரெகுலராக.
டெய்லி ஈவினிங் விளையாடுவாங்க. ஸோ அதில் அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு இது நமக்கு எனக்கு அங்கேருந்து தான் வந்தது. இப்படி கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 வருஷம் கிட்ட ஸ்போர்ட்ஸ் லைஃப் இருக்கு. உங்களோட ஸ்கூல் வந்து இப்போ நீ வந்து வில்லேஜ் தானே? வில்லேஜ் தான், வேலூர். வேலூர்ல. இப்போ வந்துட்டு அங்க உங்களோட ஸ்கூல் டீம் எப்படி இருந்தது? அங்க ஸ்கூல் டீம் வந்து சேம், அதை நான் ஒன் மேனா விளையாடுற மாதிரி தான். இப்போ நான் படித்த ஸ்கூல் டான் பாஸ்கோ ஹை ஸ்கூல் ஃபார் ஒன்லி ஃபார் பாய்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நான் வந்து அங்கே வீட்டில் அங்கே அண்ணா படித்தான். ஸோ அதுக்கடுத்து என்ன சேர்த்து விட்டாங்க. அங்கே வாலிபால் டீமுக்கு நான் ஒரு ஒன் மேனாக விளையாடுவேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் டீமை கொண்டு போவேன். டீம் கொண்டு போய் எல்லாம் ஜோனல். ஸ்கூல் அளவுக்கு எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஸ்கூலில் அந்த அளவுக்கு எதுவும் அச்சீவ் பண்ணல. ஜோனலில் செகண்ட் பிளேஸ் அந்த அளவுக்கு. ஏன்னா ஒன் மேனா விளையாடுறதுனால அவ்வளோதான் என்னால் அச்சீவ் பண்ண முடிச்சு. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டராக கொடுப்பேன் எல்லாரை விட. பட் டீம் கேம்ன்றதுனால ஸோ ரிசல்ட் வராது. இப்போ ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக அச்சீவ் பண்ணல. அப்போ எந்த கான்ஃபிடென்ட்ல காலேஜில் அச்சீவ் பண்ண முடியும்ட்டு காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவலில் ஒன்று இருக்கு. 11th 12th ஒரு டீம் செட் ஆச்சு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தேன். பட் அங்கே இண்டிவிஜுவலாக தான் விளையாடினேன். 11th 12th வந்து ஜாயின் பண்ணும்போது ஸோ மற்ற ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தாங்க நல்ல ஊரில் விளையாடுற பசங்க எல்லாமே. அவங்க வந்து ஒரு 11th 12th ஒரு ஸ்கூல் வந்தாங்க. நானும் அந்த ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணணும். வாலிபாலுக்காக தான் அந்த ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணணும். அது வெள்ளூர் தான். ஓகே. வெள்ளூர்லேயே கொஞ்சம் எல்லா விளையாடுற பசங்க சின்ன பசங்க அங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுனால நானும் என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்தாங்க. ஆக்சுவலாக என்ன அங்கே சேர்க்கணுன்ற இதெல்லாம் இல்லை. வேற ஸ்கூல் நல்ல ஸ்போர்ட்ஸ்க்காக நானா வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அங்கே போய் ஜாயின் ஏதாவது ஆஃபர் பண்ணாங்களா அந்த டைம்? ஸ்கூல்ல அது எந்த ஆஃபர் இல்லை. ஒன்லி ஃபார் ஜோன் கோட்டாலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இல்லை. கண்டிப்பா ஜோன் விளையாடுவோம் மேக்ஸிமம். அதுதான். அப்போ அங்க விளையாடும் போது தான் எங்க ஜோன் வின் பண்ணோம், டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணோம், டிவிஷன் வின் பண்ணோம். டிவிஷன் வின் பண்ணி ஸ்டேட் போனோம். ஸ்டேட் போயிட்டு குவார்டர் ஃபைனல்ஸ்ல லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு அந்த அண்டர் 19 ஸ்டேட். ஆமா, அங்க நம்ம அது போனப்போதான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. மற்ற நல்ல பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பிளேயர்ஸ்லாம் எனக்கு இப்படிதான் அந்த ஒரு லெவல் எனக்கு பார்க்க முடிஞ்சது. அங்க பார்த்தோன்னா எனக்கு அவங்களோட லெவலுக்கு நான் வரணும்ன்ற ஒரு ஆசை வந்தது. அந்த இடத்துல என்னோட லெவல் எவ்வளவு இருந்தது அதை நான் கம்பேர் பண்ணேன். இன்னும் நம்ம காலேஜ் போனோம்னா எவ்வளவு வரணும் அதெல்லாமே கம்பேர் பண்ணேன். கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தப்போ ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஹைட் ஆகிறதுக்கோ இல்லை ஜம்ப் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓவராலாக எனக்கு இப்போ வந்து டார்கெட்னா நம்ம இந்தியன் டீம் விளையாடணுன்றது ஒரு இது. பட் அதுக்கான ப்ராசஸ் எனக்கு தெரியாது. அதுக்கான ஸ்டார்டிங் என்ன விளையாடணும், படிப்படியாக அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன விளையாண்டா அது கிடைக்கும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு டார்கெட் அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற இந்தியன் டீம் விளையாடணுன்ற இன்ட்ரெஸ்ட். ஆமாம், பேசிக்காக எனக்கும் அதே தான். பட் இந்த பாட்காஸ்ட் அது எல்லாருக்குமே ஒரு ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே என்னோட ஸ்கூல் டீம் எடுப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு 9 இயர்ஸ், இப்போ உனக்கு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ்னா எனக்கு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து ஸ்கூல் டீம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே எங்களுக்கு வந்து டாப் ஸ்கூல். சென்னையில ஒரு 4 ஸ்கூல் தான் டாப் இருக்கும். இப்போ வின்னர் ரன்னர் அது ரேண்டமா அது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, அது தெரியாத வேலம்மாள். அப்போ வந்து வேலம்மாள் கிடையாது. டான் பாஸ்கோ அந்த டீம்ல இருந்தது. அப்போ வந்துட்டு நாங்க ஸ்கூல் டீம், நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது எங்க ஸ்கூல் டீம் பெரிய டீமா இருந்தது. ஒரு எல்லாருமே ப்ரொஃபஷனலா விடுவாங்க. எல்லா வருஷமும் நாங்க ஸ்டேட் போயிடுவோம். அந்த மாதிரி டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஈஸியா வின் பண்ணிடுவோம். நான் வந்து இப்போ நீ 11th 12th வந்து ஸ்டேட் போனல, நான் 10thலயே போயிட்டேன். அப்போ எனக்கு வந்து அப்போ இன்னும் கான்ஃபிடன்ட் அதிகமா இருந்தது. உனக்கு அந்த டைம்ல எனக்கு புரியுது. எனக்கு அந்த டைம்ல கான்ஃபிடன்ட் அதிகமா இருந்திருக்கும். அட் தி சேம் டைம் உனக்கு அந்த டைம்லயே நிறைய உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா கைடன்ஸ் நிறைய இருந்திருக்கும். பிளேயர்ஸ் நீ நல்ல டாப் பிளேயர்ஸ்லாம் நீ அப்பவே பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்ப. ஏன்னா சிட்டில இருக்க ஸோ அந்த விளையாடுற டீம்ஸும் நல்ல டீம்ஸோட விளையாடுவேன். மேபி நீயும் ஒரு நல்ல பிளேயர், அந்த ஒன் ஆஃப் த பிளேயரா இருந்திருப்ப ஸ்கூல் லெவல்ல. இப்போ அங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அண்டர் 14 அண்டர் 17ல இருக்கும்போது அண்டர் 19 விளையாட ஆரம்பிச்சேன். அதாவது 10th படிக்கும்போது 12th டீம்ல விளையாட ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. புரியுது. இப்போ உனக்கு வந்து 11th 12th நல்ல டீம் செட் ஆச்சுல, எனக்கு 11th 12th நல்ல டீம் செட் ஆகும். ஓகே, நான் அப்படியே வரும்போது நீ அண்டர் 17ல ஒன் மேன் ஷோ இருந்த மாதிரி நான் அண்டர் 19ல ஒன் மேன் ஷோ மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எல்லாம் முடிச்சுட்டு என் கூட இருந்தாங்க யாருமே வந்துட்டு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணல. இப்போ அவங்க கூட இருந்தாங்க எத்தனை பேர் நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க? என் கூட இருந்த வந்து ஒரு டீம்ல இருந்தாங்க 11th 12th இருந்தவங்க வந்து ஒரு 2 பேர் ஜமால் ஜாயின் பண்ணாங்க, திருச்சி ஜமால்ல. நான் வந்து லெவலா ஜாயின் பண்ணேன். இப்போ என் கூட யாருமே 12th ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, யாருமே ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணல. இப்போ நான் தான் ஸ்போர்ட் கோட்டால வந்துட்டு அந்த டைம் வந்து நிறைய ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணி ஓகே இந்த காலேஜ் ஓகேவா இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணதான் லயோலா. நீ வந்து ஏன் லயோலா சூஸ் பண்ண? நான் லயோலா சூஸ் பண்ணணும்ன்றது இல்ல. ஆக்சுவலா நான் வந்த டைம்ல வந்து எது பெஸ்ட் காலேஜ், ஸ்போர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணோம், ஸ்போர்ட்ஸ் கோட்டால் ஜாயின் பண்ணோம். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் காலேஜ் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன பண்ணா ஃப்ரீ சீட், அந்த அளவுக்கு கூட நாலேஜ் இல்லை. பட் ஹைட் இவ்வளோ இருக்கணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். பட் நான் அந்த அளவு கூட ஹைட் இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் 12th தான் ஆக்சுவலாக வளர்ந்தேன். ஸோ அந்த டைமில் அப்படி இருக்கும்போது இருந்தாலும் ஒரு ட்ரை தான், எல்லாமே ஒரு ட்ரை முயற்சி பண்ணேன். பட் நான் ஒரு ஊரில் ஒரு லோக்கல் மேட்ச் விளையாடும் போது ஒரு சீனியர் அண்ணா அந்த மேட்ச்சுக்கு வராங்க. அவங்க வந்து ஆல்ரெடி லயோலாவில் படிக்கிறாங்க. நேம் சதீஷ் அந்த அண்ணா. அவர் என்னை பார்த்துட்டு
லயலாக்கு வந்து அட்டன் பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஐடியா கிடைச்சதே தவிர மற்றபடி நானா வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து இங்கே ட்ரையல்ஸ் நடக்கும், இங்கே செலெக்ஷன் நடக்கும்ன்ட்டு தெரிஞ்சு நான் வந்து அட்டன் பண்ணலை. ஸோ அப்படி லயலா வரும்போது ஆக்சுவலாக எனக்கு பேசிக் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே நல்லா இருந்தது. பேசிக் எல்லாமே ஸ்ட்ரோக்கு ஸ்கில்ஸ் பேசிக் வைஸ் வாலிபால் என்ன பேசிக்கோ அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக நல்லாவே கற்றுக்கிட்டேன். எனக்கு அப்போதுலேருந்தே இருந்தது. ஊரில் சொல்லி கொடுத்தாங்க அந்த பேசிக்ஸ் மட்டும். மற்றபடி ஜம்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது எல்லாமே தான் நான் வந்து லயலா வந்து காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற அளவுக்கு நான் காம்படிட் பண்ணி என்னோட பொசிஷனில் இருக்கவங்ககிட்ட. ஸோ அப்படி 1 by 1 மேலே வந்து தான் எனக்கு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது. ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட் விளையாண்டா தான் நேஷ்னல்ஸ் கிடைக்கும், ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணாதான் ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் பண்ணாதான் நீ அதுக்கு வந்து நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதுக்கு ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு 1 by 1 தான் எனக்கு தெரிய வந்தது. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அட்மிஷன் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அட்மிஷன்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து டீமை செட் பண்ண ஃப்ரீ அட்மிஷன் தர வராங்க. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரு 5 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கும் தமிழ்நாட்டில் ஃபார் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஃபுல் ஃப்ரீ ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸு. அட் த சேம் டைம் நம்ம படிக்கணும். 10th 12th நம்ம படித்து கம்ப்ளீட் பண்ணணும். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் லெவலில் நம்ம மேட்சஸ் விளையாடும் போது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சீக்கிரமாக கெயின் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸும் நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக வாலிபாலை நம்ம சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்தது அப்படி இல்லை. நான் லயலா வந்து தான் அந்த லெவல் அங்கே இருந்த காம்படிட்டர்ஸ் எல்லாமே நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அங்கே ஸ்கூல் ஸ்டேட்டில் பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. எல்லாம் நேஷனல்ஸ் ஆல்ரெடி சப் ஜூனியர் நேஷனல்ஸ் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் மெடல் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க தான் என்னோட காம்படிட்டர்ஸாகவும் இருக்காங்க. பட் நான் வந்தது பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக்கோட தான் வந்தேன். ரொம்ப நான் ஃபைட் பண்ணாதான் நான் மேலே வரணுன்ற ஸ்டேஜில் தான் நான் வந்தது லயலாக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணுறான், எல்லாமே ஸ்டேட் லெவலில் விளையாடினான். ஸ்டேட்ன்றதே ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அப்போ அப்படி அச்சீவ் பண்ணுறப்ப அவன் காலேஜ் சூஸ் பண்ணும்போது காலேஜில் வந்து பெஸ்ட்டான டீம் மட்டும் சூஸ் பண்ணால் போதுமா, இல்லை பெஸ்ட்டான காலேஜும் சூஸ் பண்ணுமா, எஜுகேஷனும் பார்க்கணுமா, இல்லை எனக்கு பெஸ்ட்டான டீம் மட்டும் போதும்னு நினைக்கிறியா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அப்கமிங் பிளேயர்ஸ்க்கு இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் நல்ல காலேஜஸ் மட்டும் தான் டீம் இப்போ நல்ல டீமை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தோன்னா லயோலா, SRM யூனிவர்சிட்டி, PSG, பனிமலர். ஸோ இவங்க எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே நல்ல காலேஜ் தான். 12th நீ என்ன குரூப் எடுத்தேன்? மேக்ஸ் கம்ப்யூட்டர். காலேஜில் BA ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். சேம் நான் வந்து பயோமேக்ஸ் எடுத்தேன். காலேஜில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். நம்ம 2 பேரும் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ என்ன இதுவாகுதுன்னா காலேஜுக்கு அப்புறம் நம்ம கூட இருந்த எல்லாருமே இப்போ நம்ம டீம்ல விளையாட யாருக்குமே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. 90% பேர் வந்து ஃபில்டர் ஆகிட்டு அடுத்த ஜாப் பார்த்து போயிட்டாங்க. அதில் தான் நானும் ஒரு ஆள். இப்போ நான் வந்துட்டு லோயலா சூஸ் பண்ணதுனால, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுனால எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு வேலை எதுவும் கிடைக்காது. டிகிரி பேஸில் வேலை இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 10,000, அடுத்த சேலரி வந்து 12,000, அப்புறம் 14,000. இப்போ ஓகே நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 years ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணதுனால இப்போ வந்து நான் ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ண முடியுது. ஓகேவா? டாப் ரேங்கிங் காலேஜில் டாப் ரேங்கிங் வாங்கினோட இப்போ என்னால் வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியுதுன்னா என்னோட ஃபீல்ட் நான் சூஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கூட விளையாண்டவங்களே எத்தனை பேர் கரெக்டான ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டா இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா? இப்போ அதனால வந்து காலேஜ் முக்கியன்றதை விட நம்ம என்ன அங்கே எடுத்து படிக்கும் அதுன்றது முக்கியம். இப்போ அதுவும் நமக்கு சப்போர்ட் ஆகும் ஒரு டைம். ஆமாம், கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பட் ப்ரொஃபஷனலாக ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரும்போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம நல்ல டிகிரி எடுக்கிறோம்னா ஸ்டடீஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம முடியாது. ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம கஷ்டமாயிருச்சு முடியும். ஹிஸ்ட்ரி எடுத்துமே நம்ம அவ்வளோ மேட்சஸ் ஒரு இயர்லி 70 மேட்சஸ் போவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம லயோலாவில் வந்து மேக்ஸிமம் BA தர்றது. இல்லைனா பிகாம்லாம் கூட தருவாங்க. பட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ரெகுலராக கிளாஸ் போக முடியாது, அட்டன் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் BA வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பனிமலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் நாலேஜான பர்சன்ஸ், இன்ஜினியரிங் படிக்க விரும்பி ஸ்போர்ட்ஸில் இருக்க பர்சன்ஸ் பனிமலர் எடுக்கலாம். பட் ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா ஸ்போர்ட்ஸில் நார்மல் பேச்சுலர் டிகிரி தான் கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன் ஹை போஸ்ட்டுக்கு அவங்க எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணி பர்டிகுலராக இந்த டிகிரி பர்டிகுலராக எதுன்னு கேட்கறது இல்லை. ஸோ அதுக்காக ஸ்போர்ட்ஸில் வந்து எனி டிகிரி தான் நமக்கு வந்து இப்போ ரெஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா காலேஜ்லையுமே வந்து எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்குதா?
இப்போ 4 வேலை ஸ்போர்ட்ஸ் கோட்டா அட்மிஷன் தான். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் நம்ம தான் கட்டணும், நம்ம எல்லாருமே தெரியும். நீயும் அதே தான் கட்டியிருப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க கட்டிட்டாங்க. அது ஒரு பேஸ்டான அவங்க எடுத்த அது வந்து அது மாதிரி பண்ணலாம். பட் வந்து இப்போ எல்லாருக்குமே ஈக்குவலா கட்டிடுறாங்களான்னா இல்ல. ஆனா சில காலேஜ்ல எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைக்குது. சில காலேஜ் இப்போ பனிமலர் எடுத்துக்கிட்டா இந்த டைம் எனக்கு பனிமலர்லயும் வந்து இது இருந்தது. ஆனா நான் வேலை சூஸ் பண்ணேன். ரீசன் என்னன்னா என்னால இன்ஜினியரிங் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து ஃபுல்லா தமிழ் மீடியம், இன்ஜினியரிங் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் பனிமலர் போல. பட் நான் பனிமலர் போயிருந்தேன்னா எனக்கு வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு ஃப்ரீயா கிடைச்சிருக்கும், ஹாஸ்டல் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும், அதான் எல்லாமே எனக்கு ஒரு கிட்டு ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். பட் லாயலா சூஸ் பண்ணும்போது உனக்கு கிட்டுலாம் ஃப்ரீயா கிடைச்சதா? கிட்டுன்றது ஜெர்சி மட்டும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயே உனக்கு செகண்ட் இயர்ல ஷூஸ்லாம் நீ தான் வாங்கிட்ட. ஓகேவா? ஒரு ஷூவா இருக்கட்டும், நம்ம ஷூஸ் வாங்கிட்டோம். பட் அதான் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன, நம்ம லயலா அந்த டைம்ல வந்து SDIT இருந்தது. ஸோ SDIT நமக்கு ஏ டு செட் ஃபுட்ல இருந்து ஹாஸ்டல்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் SDIT செலெக்ஷன் கிடைக்காத பிளேயர்ஸ், ஹாஸ்டல் செலெக்ஷன் கிடைக்காத பிளேயர்ஸுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க மேக்ஸிமம். பட் ஒரு விஷயம் என்னன்னா, பட் SDITல இருந்த பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் தவிர மற்றபடி அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ், ஃபுட், கிரவுண்டு, ஏ டு செட், டயட், எவ்ரிதிங் அவங்க கிடைச்சி எல்லாமே இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த டைம்ல நான் ஒரு காலேஜ்ல இருந்துட்டு நான் வந்து ஜாப் போகணும்னா மேஜரா என்னென்ன விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு? இது வந்து நம்ம வாலிபால்னு இருக்க வேணாம், ஓவரால் ஸ்போர்ட்ஸில் நம்ம காலேஜ்லேருந்து நம்ம ஜாப் போகணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் லெவலில் விளையாடுறோம். அதில் வந்து இன்டர் ஜோன் நடக்கும். இப்போ ஒரு காலேஜ்னா அவங்க அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். எக்ஸாம்பிள் எதுனா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் வந்து அண்டர் ஒரு யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூனிவர்சிட்டி வாங்க ட்ரை பண்ணணும். அதுக்குள்ள நம்ம இன்டர் காலேஜ் மேட்சஸ் விளையாடணும், இன்டர் ஜோன்னு வாங்க. அது விளையாடி நம்ம ரேங்க் பொசிஷன் வந்தோம்னா பட் அதுலேருந்து நம்ம யூனிவர்சிட்டி டீம் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அதுலேருந்து நெக்ஸ்ட் படியாக சவுத் ஜோன் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் சவுத் சைடில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே காம்பீட் பண்ணுவாங்க. அதில் மெடல் பண்ணுவாங்க, செக்யூர். அதில் யார் மெடல் பண்ணுறாங்களோ 4 டீம்ஸ் வந்து ஆல் இண்டியா குவாலிஃபை ஆகுவாங்க. அந்த மாதிரி நார்த் சைட்லேருந்து குவாலிஃபை ஆகுவாங்க 4 டீம்ஸ், ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைட்லேருந்து 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆகுவாங்க 16 டீம்ஸ். இதுல இருந்து நம்ம 3 டீம்ஸ் மெடல் பண்ற, செக்யூர் பண்ற 3 டீம்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட். 18 பேர் ஓவராலா லிப்ரோவோட சேர்த்து ஒரு எப்படியோ 3 டீம்ஸ்னா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் 12 பிளேயர்ஸ் எப்பவுமே பார்ப்பாங்க. மெயின் 6 தான அதுல இல்ல, பட் எலிஜிபிள் டு அப்ளை, எலிஜிபிள் டு கெட் அப்பாயின்மெண்ட், சொல்றேன். எலிஜிபிள் டு கெட் அப்பாயின்மெண்ட் இன் ஆல் ஓவர் இந்தியா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ண முடியும் இஃப் they perform well. ஆனா இந்த குவாலிஃபிகேஷன் இப்போ நீ யூனிவர்சிட்டி லெவல்ல இவ்வளவு அச்சீவ் பண்ணி வந்தாதான் உன்னால ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவே முடியும். கண்டிப்பா அதுக்கு நீ வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்க மொத்த காலேஜ் அச்சீவ் பண்ணணும், அதுல இருக்க டாப் 3ல வரணும். டாப் 3ல வந்து ஒன் மோர் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ்ல ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு ஒன்று இருக்கு. இதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இதுதான் நமக்கு வந்து லைஃப்க்கு தேவையான விஷயம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால லைஃப்க்கு தேவையான மெரிட் சர்டிபிகேட்ஸ் இது வந்து எல்லா ஸ்போர்ட்லயும் இருக்கு. ஃபார்ம் 1ன்றது நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்றது, ஃபார்ம் 2ன்றது ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றது, ஃபார்ம் 3ன்றது யூனிவர்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 இருக்கு, அதெல்லாம் ஸ்கூல், ஸ்டேட் அந்த மாதிரி அதில் வந்துடும். பட் மேஜரா நீ ஜாப் வாங்கணும்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதுதான் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா. ஸ்போர்ட்ஸ்ல இது 3 தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். பட் அதை காம்பீட் பண்ண முடியும் அந்த ஜாபுக்கு. இப்போ ஜாப் பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பேசலாம். இப்போ ஸ்கூல்ல வந்து இருக்கிறதுல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியான விஷயம்னா ஸ்கூல்ல எதை சொல்லுவேன்? சேம் ஏதாவது ஸ்டேட் போனோம் ஸ்கூல்ல, அது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸ்கூல் ஸ்டேட்ன்றது அப்போ எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டேட் விளையாடுறோன்றது அது பெரிய விஷயம். ஸோ அது நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி டீம் கோஆர்டினேட்டாக விளையாடி 1 by 1 மேலே, அதாவது ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷன் போய் ஸ்டேட்டுக்கு போனோம். ஸ்டேட்ல குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டோம். மேபி டாப் 8 டீம்ஸ், டாப் 8ல போயிட்டோம். ஆனா பட் அங்க லெவல் வேற, எங்களோட லெவல் அங்க வந்து இது பண்ண. இப்போ ஆக்சுவலி சேம் தான், அதே சேனல் தான் எனக்குமே. எனக்கும் 10th வந்து நாங்கள் டிவிஷன் வின் பண்ணுவோம்னு நினைச்சே பார்க்கல. டிவிஷன் வின் பண்ணி ஸ்டேட் போகிறது தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஸ்டேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல காலி ஆகிட்டோம். ஸ்டேட்டில் ஓகே. நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து விளாட்னது தஞ்சாவூர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கூட விளாடணும். ஓகே. அவங்க எல்லாருமே நல்லா இருக்கும், டீம் பிராக்டிஸ் ஹெவியா பண்ணி வந்திருப்பாங்க. அது எல்லாமே ஆக்சுவலா ஒன் மோர் திங் என்னன்னா, வாலிபால்ல இந்த ஒன் மேன் வச்சு ரிசல்ட் வரது அதான் குரூப் ஸ்போர்ட் எல்லாமே. குரூப் ஸ்போர்ட் எல்லாமே அப்படி எல்லாமே இருக்கிற மொத்த பேருமே தான். இதே மாதிரி ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஸ்போர்ட்ல, நான் ஸ்போர்ட்ஸ்லேயே விட்டுலாம் நினைச்சேன். அந்த மாதிரி ஒஸ்டான விஷயம் தான் நடந்திருக்கா ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் விட்டுடலான்ற ஒஸ்டான விஷயம் எனக்கு நடக்கல. ஏன்னா நான் 6th to 10th நான் ஒன் மேனா விளையாடுவேன். ஊர்லயும் போயிட்டு நல்லா விளையாடுவேன், அந்த பெரியவங்க கூட விளையாடுவேன். ஊர்ல இன்னொரு ஒரு ஸ்கூல் படிக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்தது.
நான் வந்து டான் பாஸ்கோ ஹை ஸ்கூல்ல படித்தேன். பட் என்னோட வில்லேஜ் ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. நான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல 8th படிக்கிறேன். அது வந்து ஜூனியர் லெவல். இதே நம்ம வில்லேஜ்ல ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, அங்க வந்து 9th நான் வந்து விளையாடுறேன். அது வந்து ஒரு 9th அது விளையாடக்கூடாது. அது நான் நல்லா விளையாடினேன். டீம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஊர் எங்க பிடி சார் எங்க ஊர் தான். அவர் கூட்டி அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போட்டு போட்டோ எடுத்து அங்க போயிட்டு நான் அவங்க விளையாடி அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க வில்லேஜ் அந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஜோன்ல வந்து 2nd பிளேஸ் அடிக்கிறோம். அது ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அடிக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். என்னாலன்றது அது இன்னொரு எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. அப்போ அது ஒரு எனக்கு ஊக்குவிக்குது அந்த விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே வருஷம் நான் எங்க இதுக்கு போய் ஜூனியர் ஆடுறேன். எங்க ஜோன், எங்க வெள்ளூர் ஜோன் டான் பாஸ்கோல ஆடும்போது அதே ரெஃபரிஸ்லாம் வராங்க. அதே ரெஃபரிஸ்லாம் வரும்போது எனக்கு பயந்துட்டேன், கொண்டுட்டேன். பட் அது மேபி ஏதோ கவனிக்கல அப்படின்ற மாதிரி அப்படிதான் அப்படியே போய். இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் பிளேயர்னால கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. இப்போ அதுதான் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. பட் அதே மாதிரி ஸ்கூல்ல எனக்கு எதுவும் அந்த மாதிரி டிகிரேட் பண்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நடந்த ஒரே விஷயம், ஹைட் ரொம்ப கம்மியா இருப்பேன். எல்லாருமே வந்து நீ எனக்கு நடந்த ஒஸ்டான விஷயம் என்னன்னா, சேம் அதே தான். ஹைட் கம்மியா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எங்க பிடி சார் கிட்ட, சார் நான் வாலிபால் விளையாட வரேன்னு கேட்கும்போது அவர் என்ன சேர்த்துக்கல. இல்ல நீ கொக்கோ விளையாடுவா, சரி என்ன பண்றது தெரியல, நம்ம ஏதாவது ஸ்போர்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு மார்னிங் 6 o'clock கிளம்பி பிராக்டிஸ் போயிட்டேன் கொக்கோக்கு. அதான் கொக்கோ கிரவுண்ட்ல யாருமே இல்லை, வாலிபால் பசங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ யாருமே இல்லைனால சரி ரூம்குள்ள போயிட்டு பால் எடுத்து விளையாட ஆரம்பிச்சதான் வாலிபால். அப்படிதான் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் 1 year லேட்டா ஸ்கூல் ஜாயின் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல. அதனால வந்து என்னால Under 14 விளையாட முடியல. அப்ப அது புரிஞ்சுக்க மைண்ட் செட் இல்ல. இதுதான் உனக்கு இந்த ஏஜ் கேட்டா அந்த புரிஞ்சுக்க மைண்ட் செட் இல்ல. நீ வேணான்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அழுது அப்ப எங்க அம்மா வந்துட்டு அதை சொல்லி புரிய வைக்கல. வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பிடி சார் கிட்ட பேசினாங்க. அப்போ வந்துட்டு இல்ல நீ பிராக்டிஸ்லாம் பண்ணலாம், நீ மேட்ச் விளையாட முடியாது இதுதான் சொல்லிட்டு அப்ப கூட எனக்கு புரியல சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்த ஒரு 1 yearலயே வந்துட்டு 9th வந்துட்டு நான் வந்து Under 19 விளையாடினேன். ஒரு ஸ்டேட் மேட்ச் தான். ஆனா வந்து நம்ம பிடிஎஸ் ஆர்டிஎஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு காலேஜ் நடத்துறாங்க, எங்க திருவள்ளூர்ல ஒரு காலேஜ் நடத்துறாங்க, வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. அவங்க நடத்துற ஸ்டேட் மேட்ச்சுக்கு வந்து Under 19 நான் உள்ள மெயின் 6ல விளையாடுறேன். அப்ப அதுக்கப்புறம் அந்த பிடி சார் ஸ்கூல் விட்டு போயிட்டாரு. 10th வந்து நம்ம இதுதான் போவோம், ஸ்டேட் போகும்போது தான் அப்பதான் அவர் வந்து என்ன பார்த்தாரு. அவங்க ஸ்கூல் வந்து அவங்க ஸ்கூல்ல டீம் செட் பண்ணாரு, வேற ஸ்கூல்ல. அவங்க ஸ்கூல் பசங்க வந்து என்கிட்ட வந்து கத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆச்சு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லாம் நான் லெவலாக்குள்ள வந்தேன்னு அங்கதான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னன்னா, இதே மாதிரி காலேஜ்ல நடந்த ஒரு பெஸ்டான விஷயம் என்ன சொல்லுவேன்? காலேஜ்ல நடந்த பெஸ்டான விஷயம் என்னன்னா, நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன். என்னோட பொசிஷனுக்கு காம்பீட் பண்றவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். என்னோட பொசிஷன் அட்டாக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி நேஷனல்ஸ் விளையாண்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி மற்ற காலேஜ் இது வந்து அதேதான், சேம் இன்டர் ஜோன்ல நான் வந்து அவுட் 6ல இருக்கேன். அதே வருஷம் சேஞ்சுக்கு வந்து தான் சர்வீஸ் சேஞ்ச் அந்த மாதிரி தான் வந்து உள்ள விளையாடுறேன் இன்டர் ஜோன்ல. பட் தமிழ்நாடு இன்டர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம டைரக்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த யூனிவர்சிட்டினா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர் ஜோன் நடந்து முடிஞ்சு அந்த இன்னும் செலெக்ஷன் சொல்லலை, யூனிவர்சிட்டி டீம் செலெக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு இன்டர் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த வருஷமே அந்த டைம்ல நம்ம டீம்ல இருக்க ஒரு மெயின் அட்டாக்கர் வந்து யூத் நேஷனல்ஸ்க்கு போயிடுறாரு. அந்த டேட்ல யூத் நேஷனல்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு, போயிடுறாரு அங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன வந்து நான் நல்ல பீக்ல இருக்கேன். அப்போ நம்ம டீம் கேப்டன் லயலா டீம் கேப்டன் ஹரியண்ணா, அவரும் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு. ஸோ அவர் வந்து டீம் கேப்டன், யூனிவர்சிட்டிக்கும் டீம் கேப்டனா இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம யூனிவர்சிட்டி கோச் கேட்கறாங்க யாராவது நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு இன்டர் யூனிவர்சிட்டிக்கு நம்ம செட் பண்ற டீம் தான் அது. ஏன்னா இன்னும் ஃபைனலைஸ் ஆகல டீம், யூனிவர்சிட்டி ஃபைனலைஸ் ஆகுது முன்னாடியே கூப்பிட்டாங்கன்றதுனால, மேட்ச் வந்ததுனால. ஸோ இப்படி கூடும் போது நான் வந்து ஊர்ல ஒரு மேட்ச் விளையாட போயிட்டு இருக்கேன், லோக்கல் மேட்ச். சடனாக ஹரியண்ணன் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி யூனிவர்சிட்டி மேட்ச்க்கு டேரெக்டாக வந்துடுறா அப்படின்னு சொல்கிறார். டேரெக்டாக நைட் முடியுது மேட்ச்சு, மார்னிங் நீ எஸ்ஆர்எம் வரணுன்றாரு. நைட்டே பஸ் பிடிச்சி வந்து எஸ்ஆர்எம் வந்து இறங்கிடுறேன். எனக்கு அது அதிகம் தெரியாது, நான் யூனிவர்சிட்டி டீமுக்காக விளையாட போகிறேன் அப்படின்றது தெரியாது. அப்புறம் தெரிஞ்சிச்சு யூனிவர்சிட்டி டீமுக்காக விளையாட போகிறேன்னு. பட் மெயின் 6ல விளையாட போகிறேன்னு எனக்கு தெரியாது. அது எப்போ தெரியுதுன்னா, நம்ம வந்து கிரவுண்டுக்குள்ளே இறங்கினாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் வார்ம் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 3 அந்த ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் நின்று போய் பிளாக் ஜம்ப் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீ ஃபர்ஸ்ட் 3 வந்து நினைச்சுன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் 3ன்னு வந்து நிற்கும் போது தான் எனக்கு அந்த விஷயம் தெரியுது. அந்த விஷயம் தெரியும் போது அந்த சான்ஸ் நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன். அந்த டைம் அப்ப எஸ்ஆர்எம்ன்றது நல்ல பெரிய டீம், நல்ல பிளேயர்ஸ் இந்த டீம். அந்த மாதிரி நிறைய சங்கரா யூனிவர்சிட்டி, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கூடலாம் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணேன். ஸோ நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த மேட்ச்.
ஸோ அப்படி பண்ணதுனால அந்த வருஷம் எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது. ஸோ அது எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு நல்ல விஷயமா எனக்கு அது நல்லா விளையாடுறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, கிடைச்சது. ஓகே, இப்போ வந்து காலேஜில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸே விட்டுடலாம், இது அப்புறம் ஸ்போர்ட்ஸ் என் லைஃப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் எப்பயாவது நீ முடிவு பண்ணியிருக்கியா? ஏதாவது ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் முடிவு பண்ணேன் இருந்திருக்கு. இல்ல நான் வந்து எப்படி எந்த டைம்ல இதுவானா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் வாலிபாலோட ப்ரொஃபஷனலா எனக்கு தெரியாம தான் உள்ள லைலாக்கு வந்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்தேனே அங்க வரும்போது ஓட விடுவாங்க 3 கிலோமீட்டரு 20 மினிட்ஸ்ல முடியணும். அப்போல்லாம் என்னால் சுத்தமா முடியாது. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிருந்தேன், நாக்கு தள்ளுது. நம்ம அது உண்மையே தள்ளி அந்த ஃபேஸ் பண்ண டைம் அது. அந்த டைம்லாம் வந்து அதுதான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ப்ராக்டிஸ், இது வரைக்கும் பார்க்காத ஒரு லோடு. அப்படி பார்க்கும்போது பேக் பெயின் வந்தது திடீர்னுட்டு. ஏன்னா தெரியாது, லோட்லாம் ரொம்ப அதிகமாக விழுதுன்றது வருது. அப்போல்லாம் இது நம்ம ஸ்போர்ட்ஸ் நம்ம நினைச்ச வாலிபால் இது இல்லை, அப்பெல்லாம் விட்டுடலான்றது ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது பேஸ்ட் அது அறியாம அவ்வளவுதான். நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி உள்ள இதுதான் நினைச்சு வந்த இல்ல, இது ப்ரொஃபஷனல்லாம் வேற மாதிரி இருக்கு, வேற இல்ல. ஆமா, அது ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நம்ம நிறைய டிஃபரன்ஸ். ஏன்னா அப்படி வந்து இது நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்தேன்னா இது எனக்கு வந்து இதுதான், அதை நான் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பேன், அதை ஃபேஸ் பண்ணியிருப்பேன், இருந்திருப்பேன், ஈஸியா அதை நான் பண்ணியிருப்பேன் கூட. நான் எதுவுமே பண்ணாம ஒன்லி விளையாடிட்டு அதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்கு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒன்று இருக்கு, இதெல்லாம் தெரியாம இருந்தனால அது எனக்கு அந்த இது எனக்கு தோணுச்சு. இங்கதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் கிட்ட கேட்கணும்னு இருக்கு. அந்த விஷயம் ஆல்ரெடி கேட்கணும்னு நினைச்சேன், பட் இந்த இடத்துல கரெக்டா அது கேட்டா நல்லா இருக்கும். ஸ்கூல்ல வந்து உனக்கு மேஜரான கோச் யாராவது இருந்தாங்களா? இல்ல ஆனா காலேஜ்ல கோச் இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஸ்கூல்ல இருந்த கோச் யார் தெரியுமா? எனக்கு ஸ்கூல்ல இருந்து SJT கோச். இப்போ நிறைய இப்போ SJTனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு SJT என்னன்னு தெரியும், மற்ற ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு SJT என்னன்னு தெரியாது. இப்போ அப்ப SJT யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா SRM தான் இருந்தாங்க. SRM கோச் யாருன்னா தட்சிணாமூர்த்தி தான் SRM கோச், ஓகேவா? ஆனா SJT கோச் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம இருக்கும் SJT கோச் யார் இருந்தா? ஆண்டனி கோச் இருந்தார். இல்ல இன்னொருத்தர் வந்தாரு, ரஞ்சித் சார். இப்போ அவரை மெயினா நம்ம அந்த SJTல பார்க்க மாட்டாங்க. ஏன்னா லோயலாக்குன்னு ஒரு கோச் இருக்கும்போது SJT கோச் வந்து அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி SRM கோச் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கும்போது ஆசிர் சாம் சொல்லிட்டு ஒரு கோச் இருந்தாரு SJTல. அவர் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. அவர் வந்து எங்களுக்கு தான் மார்னிங் ஈவினிங் டெய்லி எங்களுக்கு தான் வருவாரு. சாட்டர்டே சண்டே வேணா நாங்க அங்க SJT போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். SJTல 3 கோட் இருக்கும், அப்படியே அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா அவர் வந்து அஃபிஷியலா SJT கோச் தான். அவர் தான் SRM ட்ரெயின் பண்ணணும், ஆனா அவர் ட்ரெயின் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோச் கிட்ட தான் நான் வந்தேன். ஸோ அதனால எனக்கு ஒர்க் அவுட்னா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி தான் கஷ்டப்படும். இப்போ நீ சொன்னல இந்த மாதிரி இவ்வளோ கிலோமீட்டர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உனக்கு அது எனக்கு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கஷ்டமா ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா ஸ்கூல்ல இதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டேன். ஆனால் நீ காலேஜ் வந்து பார்க்கும்போது உனக்கு அது கஷ்டமா இருந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நீங்க சொல்லு. இப்போ நல்லா ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, ஓகேவா? இப்போ நான் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு உன்னால பண்ண முடியாது. ஆனா என்னை விட உனக்கு ஸ்கில் அதிகம், ஓகே? ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் உனக்கு அதிகம், ஓகே? ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு இது எல்லாருக்குமே பாசிபிள் தானே. நிறைய பேர் ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஸ்கில் ஒர்க் அவுட்டே பண்ணலாலும் கொஞ்சம் விளையாட்டா இருக்க மாதிரி இருப்பாங்க, சோம்பேறியா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஒர்க் அவுட் தான் வந்து மேஜரா இல்லை வந்துட்டு ஸ்கில் தான் மேஜரா? இப்போ ஒர்க் அவுட்னால தான் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். ஆனா ஒர்க் அவுட்னால மட்டும் தான் ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமா? ஒர்க் அவுட்னால மட்டும் தான் ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமான்றது கிடையாது. ஒர்க் அவுட்னால நீ என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ண தவிர அந்த ஸ்கில்ல வந்து நீ ரொம்ப நேரம் நீ கிரவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒர்க் அவுட் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டுமே கண்டிப்பா முக்கியம். இப்போ இன்னொன்னு ஆக்சுவலா எனக்கு நான் காலேஜ் அந்த ஸ்டார்டிங்ல என்கிட்ட ஸ்கில் மட்டும் தான் இருந்தது. ஆனா அந்த ஸ்கில் கண்ட்ரோல்லாம் என்டூரன்ஸ் இல்ல, நல்ல அடுத்த லெவலுக்கு இருந்தது, இந்த காலேஜ் லெவலுக்கான இருந்தது. பட் என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் தான் இல்ல. இப்போ வேற ஏதாவது இப்போ இது வந்து நார்மலான விஷயம் தான். இப்போ ஒர்க் அவுட் பிடிக்கல அந்த மாதிரி. பட் வந்து நீ ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஜாப் வாங்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருப்போம். இப்போ நான் லாயலாக்குள்ள வரும்போதே நான் எப்பயா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் வாங்கிடணும், இந்தியா விளையாடணும். ஏன்னா நான் சொன்னல, இப்போ ஸ்கூல்லேயே எனக்கு SJT கோச் இருந்தாங்க, எனக்கு நிறைய ஐடியா இருந்தது. அந்த மைண்ட் செட்ல தான் வந்தேன். இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்னால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் கிடையாது. எப்படி எனக்கு இந்த இந்த இது எப்படி இருந்ததுன்னா, இப்போ சொல்லும் போது கூட எனக்கு அது காமெடியா இல்லை. மேபி நான் சொல்லுவோம் மற்றவங்க காமெடியா இருக்கலாம், எனக்கு இப்போ சொல்லும் போது கூட சீரியஸாக தான் இருக்கு. இப்போ ஒரு 8-10 வருஷம் ஒரு பொண்ணை நம்ம சின்சியரா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு நம்ம லைஃப்ல இல்லைன்றப்ப வந்துட்டு ஒரு பெயின் இருக்கும்ல. அந்த மாதிரி காலையில் எழுந்ததுல இருந்து நம்ம கிரவுண்டு தான், ஈவினிங் கிரவுண்டு தான், நடுவில் என்ன பண்ணணும்னு பார்த்தா தூங்குவோம், அவ்வளோதான். ஓகே, நமக்குன்னு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதோ, ஒரு ஷூ வாங்குறதோ, நம்ம மேக்கப் இதுவா இருக்கிறதோ, ஸ்டைலா இருக்கிறதோ, இந்த மாதிரி எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லா கிரவுண்ட்ல தான் இருக்கும். இப்போ நான் இதுல எனக்கு ஒன்று என்ன நடந்ததுன்னா, வீட்டில் ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் எடுப்பாங்க, நான் வந்து ஷார்ட்ஸ் ட்ராக்கு அது மட்டும் தான் கூட
நம்ம வாங்கியிருக்கேன், அது வாங்கி பண்ணிருக்கேன். இவ்வளவு வருஷம் ஒரு இதுல இருந்துட்டு அந்த தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஓகே இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நமக்கு கிடையாது, நம்ம டிகிரியாவது முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா நான் வீட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் பயங்கரமா இருந்தேன். அந்த பெயின் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் 12th படிக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்ப அழுததை விட அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்போர்ட்ஸ் விடும்போது தான் ரொம்ப அழுதேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நீ லவ் பண்ணிருப்ப, அந்த அளவுக்கு அது லைஃப்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா சைன் பண்ண முடியும். வந்த விஷயம் உனக்கு வந்த நோக்கமே உன்னால அடைய முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் அது உன்னோட ப்ரொஃபஷனல்ல விட்டு நீ வேற ப்ரொஃபஷனல் போகணும். எனக்கு தெரியாது இப்ப நீ வந்து ஒரு வேக்கு போகணும்னு வந்துட்டு வேற வேவை நீ வந்து சூஸ் பண்ற டைம், அது சூஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற டைம் இல்ல. நீ இந்த தான் சூஸ் பண்ணிற டைம்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்கூல்லயும் படிக்கல, காலேஜ்ல சுத்தமா படிக்கல, வேற எதுவுமே தெரியாது, ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் அதுவே இல்லைன்றப்ப வந்துட்டு அவ்வளவுதான், நம்ம கண்ணை கட்டி காட்டுல இருந்த மாதிரி எதுவுமே பண்ண ஆயிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நான் ஓகே நம்ம பண்ணலாம், இப்போ படிக்க போயிடலாம் சொல்லிட்டு அந்த பெயின் கஷ்டப்பட்டு பெயின் அக்செப்ட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வந்திருக்கா? ஏன்னா வீட்லயும் எனக்கு சப்போர்ட் கிடையாது. இந்த மாதிரி வீட்லயும் கேட்டிருப்பாங்க, நீ எவ்வளவு நாள் தான் ஆட போற, காலேஜ்ல நீ வேணாம், டீம்ல வேணாம், அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நடந்திருக்கும்ல. அந்த மாதிரி டைம்ல நீ இதை எப்படி ஃபேஸ் பண்ண, இதை எப்படி அச்சீவ் பண்ணி வேலை வாங்கினேன்? கண்டிப்பா நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன்னா, கரெக்டா நான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்றேன். லயோலா காலேஜ் வந்து SJTல இருந்து லயோலா காலேஜ் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. சீனியர் பிளேயர்ஸ்ல இருந்து அது ஒரு வீடியோ டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க SJTல. அப்போ இந்த விஷயம் தெரிய வருது, எல்லாம் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன எவ்வளோ அரியர்ஸ் இருக்கு, அதெல்லாம் கேட்கும்போது ஸோ இவ்வளோ லேக் இருக்கு பிளேயர்ஸ் கிட்டன்னும் போது அவங்க அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல அது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்து சேஃப் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்கு, திரும்ப அவங்க சத்யபாமா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுப்பாங்க. நான் வந்து ஃபைனல் இயர் போறேன். நான் இதுல ஒரு பெரிய ஒரு சூஸ் பண்ணணும், நான் லயோலாவா இல்ல SJT ஹாஸ்டல்ல இருந்துட்டு சத்யபாமாவா, இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு. ஆனா அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்ல, அந்த தெளிவு எனக்கு இல்ல, எங்க போனா லைஃப், அந்த தெளிவு என்கிட்ட இல்ல. பட் அந்த டைம்ல என்ன பண்ண, பிளேயர்ஸ்க்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சம்மர்ல லயோலால இருந்து நம்ம கோச் PD எல்லாருமே கூப்பிட்டாங்க சம்மர்ல. SJTல இருந்தும் பசங்க SJT வந்தா உனக்கு நம்ம SJT ஹாஸ்டல் ப்ராக்டிஸ்க்கு இதெல்லாம் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குன்னு நாங்கள் இதெல்லாம் வந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ்னும் போது எனக்கு டிசைட் பண்ண அளவுக்கு எனக்கு தெளிவும் இல்லை. நான் என்ன பண்ண, பசங்கள்லாம் சொன்ன இடத்துக்கு SJT ஹாஸ்டல் போயிட்டேன். அப்புறம் வந்து 2 வருஷம் போனாலும் பரவாயில்ல, நம்ம விளையாடணுன்ற ப்ரொஃபஷனல் இதுக்கு போயிட்டேன், விளையாடி இது பண்ணணும்ன்ற. அப்போ கூட எனக்கு தெளிவு இல்லை, பாரு டிகிரி முடிச்சா ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியும். போயிட்டு அப்புறம் எனக்கு லயோலால இருந்து எவ்வளவு ஆஃபர் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து அகைன் நான் SJTல இருந்து லயோலா போனேன். லயோலா போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிளியர் பண்ணியிருந்த பேப்பரு, அதுக்கப்புறம் இருந்த பேப்பர் எல்லாமே எனக்கு அரியரா போட்டு கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் அங்க விட்டுட்டு நான் இங்க வரேன் போது எனக்கு அவங்க ஒரு ஹிஸ்டரி, அது யாருக்கும் பண்ண முடியாது. ரீடைன்ட், அது எப்படி சொல்றது, டீடைன்டா அது நம்ம 4th இயர்லயோ அப்படிதான் முடிக்க முடியும். பட் எனக்கு வந்து அது அரியரா மாத்தி எனக்கு லயோலால பண்ணி கொடுத்தாங்க. அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணி 3rd இயர் அந்த ஃபைனல் இயர் நான் வந்து லயோலால போனேன். எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணிட்டேன், நான் கிளியர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 34 இல்ல நான் படிப்பேன். அப்போ வேற இது இல்லை எனக்கு, இதெல்லாம் பண்ணி கொடுத்த உடனே ஆர்ட் செம்ல கிளியர் பண்ணிட்டேன். ஈவென்ட் பேப்பர்ஸ் ஈவென்ட்ல கிளியர் பண்ணேன். அதே வருஷமும் நான் வந்து யூத் நேஷனல்ஸ் செலக்ட் ஆகி யூத் நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன், யூனிவர்சிட்டி விளையாடினேன். நம்ம எங்க டிபார்ட்மெண்ட் ST டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. நம்ம லயோலால வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா இது டிகிரியும் நம்ம கம்ப்ளீட் பண்றேன், நேஷனல்ஸ் விளையாடி மெடல் பண்ணேன், யூனிவர்சிட்டி விளையாடுறேன். ஸோ எல்லாமே நான் அந்த ஒரு வருஷத்துல பண்ணோன்னா எனக்கு எல்லாமே அந்த ஒரு வருஷத்துலேயே. அப்போ டீம் புதுசாக செட் பண்றோம், யங் பிளேயர்ஸ். நான் ஒரு சீனியர் ஒரு 2 பிளேயர் வந்து நாங்கள் டீமை லீட் பண்ணி எல்லா டிராஃபிஸ் இன்டர் ஜோன் வின் பண்றோம். ஸோ காலேஜ் மேட்சஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல்ஸ் வரும், செகண்ட் அந்த மாதிரி நானும் வெளியே நான் 1 மேன் ஷோவாக நான் வெளியே தெரிஞ்சேன். ஸோ அந்த டெசிஷன் நான் கரெக்டான ஒரு டெசிஷன் நான் இப்போ எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டது, நிறைய பாலிடிக்ஸ், நிறைய விஷயம் அதில் நடந்தது உள்ள. ஸோ நிறைய ஜாப் ஆஃபர்ஸ், ரயில்வேஸ், மும்பை GST எல்லாமே நான் வந்து மெரிட்லேயே கேட்டாங்க. நான் எங்கெல்லாம் போய் விளையாடணும், எந்த ஸ்டேட்ல போய், ஒரிசால விளையாண்டா ஒரிசால இருக்க ரயில்வேஸ் கேட்டாங்க, கல்கத்தால விளையாண்டா அங்கே ஒரு ரயில்வேஸ் கேட்டாங்க, மும்பையில் போய் விளையாண்டா மும்பை GST கேட்டாங்க, வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கேட்டாங்க. பட் இது எல்லாத்துக்கும் கூட எனக்கு தெளிவில்லை. அப்போ நான் வந்து அப்போ யூத் நேஷனல்ஸ் மெடல் அப்போ சூஸ் பண்ணலாம். அங்கே டீமும் இருக்கு, நல்ல ஜாபும், அதுதான் சொல்றேன், நல்ல டீம் இருக்கு, ஜாபும் இருக்கு. அங்க என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, அங்கேயே கொஞ்சம் டாமினேஷன் பாலிடிக்ஸ்லாம் இருக்கு.
பட் நான் எனக்கு என்ன இதுல பெருமைன்னா, நான் போய் விளையாடின எல்லாமே என்னோட கேம் வச்சு அந்த ஸ்டேட்ல இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க. பட் இதுல என்ன இருக்குன்னா, கொஞ்சம் அப்பெல்லாம் பைசா கொடுத்து போற இது நிறைய இருந்தது ரயில்வேஸ்ல எல்லாம். காசு கொடுத்து நான் கொடுக்கலன்னா இன்னொருத்த கொடுக்க ரெடியா இருப்போம். சோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆஃபர் வந்தது. ஆனா என்னோட லட்சியம் என்னன்னா, நான் என்ன இது பண்ணாலும் இந்த மாதிரி காசு கொடுத்து வேலை வாங்க கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப இதுவா இருந்தேன். எந்த இடத்துல பைசா கேட்டாலுமே கொடுக்க மாட்டேன், கொள்ள மாட்டேன், இதுதான். ஆனா மும்பை ஜிஎஸ்டி நான் வந்து விளையாடின கேமுக்கு நீ வேணும்னு அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே எனக்கு கைட் பண்ணி அவங்களா நீ தான் வேணும்னு சொல்லி இது பண்ணாங்க. ₹1 பைசா கேம் தான் வேணும்ட்டு எல்லாமே பண்ணாங்க. எனக்கு கடைசியா இன்டர்வியூ வரைக்கும் முடிஞ்சது அவங்களே கைட் பண்ணாங்க. இது வந்து 2019 பண்ணி அவங்களே எல்லாமே இதுவாயிட்டு கடைசியில இன்டர்வியூ முடிஞ்சிச்சு 2019. பட் அந்த டைம்ல சேம் நம்ம வந்து சவுத் அப்படின்ற அந்த கமிஷனர் லெவலுக்கு அந்த இது போகும்போது கமிஷனர் என்ன திங்க் பண்றாருன்னா, நம்ம ஒரு 5 years 10 years நம்ம நேட்டிவ் வந்துருவோம், சவுத்துக்கு வந்துருவோம். பட் இதே நீ அவங்க ஸ்டேட் பிளேயர்ஸ் போட்டோன்னா அவங்க லைஃப் லாங் அங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பெனிஃபிட் அதுல இருக்கு. சோ இந்த இது அப்போ அவங்களுக்கு வந்து நான் அதை ட்ரஸ்ட் பண்ணி மற்ற ரயில்வேஸ் எல்லாம் வரலன்னு சொல்லி இது நான் வந்து இவங்களே சொன்னாங்க அதுக்கெல்லாம் போகாத, இங்க ஒன்று கன்ஃபார்ம்லாம் சொல்லி நான் ட்ரஸ்ட் பண்ணி இருந்து அப்போ வந்து எனக்கு கடைசியில வந்து கமிஷனர் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க, சவுத் பிளேயர்ஸ் வேண்டாம்ட்டு. இப்போ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இந்த டைம்ல தான் நான் வந்து லைஃப்லயே பார்க்காத ஒரு டார்க்கான ஒரு ரொம்ப இதுவா போயிட்டேன். நான் ரொம்ப மன உளைச்சல்னு ஒண்ணு பார்த்தது என் லைஃப்ல அதுதான். ஏன்னா அப்படி முடிஞ்சு கோவிட்னு ஒண்ணு நான் அது வேர்ல்டே பார்த்த விஷயம். நான் வந்து என்ன நினைச்சேன், இதுலனால இன்னொன்னு எனக்கு மெரிட்ல கிடைக்கும்ன்ற இதுல நான் கான்ஃபிடன்ட்ல இருக்கேன். பட் கோவிட்னு ஒண்ணு வந்து எல்லாமே ஸ்டாப். ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லா ரெக்யூப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அது எல்லாருமே அது சஃபர் ஆனாங்க. பட் அதுக்கு முன்னாடி யாரா ஜாயின் பண்ணாங்க, மணி கொடுத்து ஜாயின் பண்ணணும், எவ்வளவு ஆஃபர்ஸ் எனக்கு வந்து அந்த டைம்ல அதெல்லாம் எவன் யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும், அவங்க நல்லா இருந்தாங்க. ஸோ என்னோட தாட் என்ன ஆச்சுன்னா, அந்த கோவிட்ல பைசா கொடுத்து ஜாயின் பண்ணியிருந்தா நம்மளும் நல்லா இருந்திருப்பேன்ற தாட் போற அளவுக்கு கோவிட் நம்ம மன உளைச்சலும் பிளஸ் கோவிடும் இந்த மாதிரியான ஒரு இதுவாச்சு. இப்போ இந்த நார்ம்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கு. அதுதான் இங்க நான் இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணது. அதுதான் கோவிட் 2 years அப்படி போகும்போது என்னோட நார்ம்ஸோட வேலிடிட்டி முடிஞ்சிச்சு, நேஷனல்ஸ் மெடலோட வேலிடிட்டி முடிஞ்சிச்சு. இப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கும்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, கண்டிப்பா நிறைய பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அது நிறைய பிளேயர்ஸ் வந்து அது நல்லதும் நடந்தது. நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த கோவிட் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு, கோவிட் அப்புறம் அந்த கோவிட்ல சஃபர் ஆனவங்களுக்கு அது நிறைய பேர் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் விட்டு போனவங்களும் இருக்காங்க. எவ்வளோ நாள் இப்போ ஜாப் போடல கோவிட்ல? 1 year 2 years ஜாபே போடல. 2 years ஜாப் போடல. 2 yearsக்கு அப்புறம் அந்த ஆக்சுவலா இந்த கோவிட்க்கு முன்னாடி எனக்கு இன்கம் டேக்ஸ் மும்பைல இதுவான ஜிஎஸ்டி இது பண்ணாங்க. மும்பை இன்கம் டேக்ஸ் போடுறாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. பட் கோவிட்னால ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம வித்தின் 6 monthsல நம்ம போட்டுருணும். அது எந்த ரெக்யூப்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டா வித்தின் 6 monthsக்குள்ள அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி அது கோவிட்ல முடிஞ்சிச்சு அந்த இதுவும். ஸோ கோவிட்ல எல்லாமே எனக்கு வந்து ஃபுல் இதுவாயிட்டு அகைன் நான் விடல, திரும்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். திரும்ப 0 ஃபிட்னஸ் 0 நாம்ஸ் எடுத்த அந்த இதுல அதுதான் திரும்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். திரும்ப மேட்சஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாங்க. அகைன் நானும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றேன். அகைன் லயலாக்கு வரேன், இன்டர்சோன் விளையாடுறேன், யூனிவர்சிட்டி விளையாடுறேன். அதுக்கு அடுத்த வருஷம் கஸ்டம்ஸ், அதே வருஷமே கஸ்டம்ஸ்க்கு விளையாடுறேன். கஸ்டம்ஸ் விளையாடுறேன். அதுக்கப்புறம் அசோசியேஷன் ப்ராப்ளம் வந்து அசோசியேஷன் எந்த சர்டிஃபிகேட்டும் வேலிட் இல்லை. 2 அசோசியேஷன் வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸும் வேலிட் இல்லை. ஸோ இது எல்லாமே நீ கடந்து வரணும்னா அதுக்கு ஒரு இது கட்டு வேணும். நான் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் இந்த விஷயத்தை நீ தாண்டி ஒரு வேர்ல்டே சஃபர் ஆன கோவிடை தாண்டி நீ அதையும் தாண்டி வந்த அப்புறம் அசோசியேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேலிட் இல்லைன்ற விஷயத்தை தாண்டி அதுக்கப்புறம் அது அந்த தாண்டுற விஷயம் இருக்குல்ல, அது வரைக்கும் நீ விளையாடவே இல்லை. விளையாடினா யூஎஸ்ஏ இல்லைன்றதுதான் விளையாட்டு இருக்க. நீ விளையாடினாலும் அந்த நேஷனல்ஸும் நடக்காது, நடந்தாலும் வேலைடி கிடையாது. புரியுதுல்ல? ஸோ இந்த மாதிரி டைம்ல நான் விளையாடுறேன் விடாம. ஏதோ ஒரு என்னோட லட்சியத்தை அடையிறதுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க, வேஸ்ட் எதுக்குடா விளையாடுறேன், வீட்டுல இருந்து எல்லாமே விளையாடிட்டா நான் வந்து யார் சொல்றதும் கேட்கல. யார் சொல்றது நான் வாங்குவேன்றது மட்டும் தான். வீட்டில் மட்டும் ட்ரஸ்ட் பண்ணா போதும்னு இருந்தது. வீட்டில் அவங்க என்ன இருந்தாலும் ஒரு கட்டல் சொன்னாலும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்க. நான் நம்பி கொடுத்தேன், நீ வாங்குவேன், நீ வெயிட் பண்ணுமா, நான் வாங்குவேன், வெயிட் பண்ணு. வீட்டில் ட்ரஸ்ட் கொடுத்து அவங்களும் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு நானும் ரெகுலர் ப்ராக்டிஸ் மார்னிங் ஈவினிங் யார் பண்றாங்க பண்ணல, இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் தான். பட் இதுல எனக்கு என்ன விஷயம்னா, இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ண அப்ப எனக்கு காலேஜும் இதுவாயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றது தான். ஒரு டிபார்ட்மெண்டா விளையாடும் ஊர்ல அது இண்டிவிஜுவலா பண்ணிட்டு விளையாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். இது டீம் கேம். இண்டிவிஜுவலாவே பண்ணி தான் ஒரு டிபார்ட்மெண்ட் விளையாடுவேன். அந்த டிபார்ட்மெண்ட் இன்னொரு நல்லா விளையாடுறதால இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூடுவாங்க. அப்படி விளையாடி வந்துதான் ஆக்சுவலா நான் ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் விளையாடிட்டேன். கஸ்டம்ஸ், இன்கம் டாக்ஸ், அது எல்லாமே நான் நல்லா விளையாடுறேன்ற விஷயம். இந்த மேட்ச் அவங்க கூட்டு போ, அந்த மாதிரி எல்லா மேட்சஸும் விளையாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் விளையாடி அந்த மாதிரி விளையாட்டு போது ஐஓபியும் கூப்பிட்டேன். நான் கஸ்டம்ஸ் விளையாடி ஐஓபின்றது கொஞ்சம் நல்ல டீம். அப்போ ஸ்டாண்டர்டு எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதுல
அப்போ ஐஓபி டீம் நான் ஒன் மேனா கொஞ்சம் நல்லா விளையாடி இது பண்ணதுனால ஐஓபி டீம் எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஐஓபியில் நான் டிராவல் பண்றேன், ஐஓபியில் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன், டீமுக்கு சப்போர்ட் பண்றேன், எல்லா இடத்துலயும் வின்னர்ஸ் பிளேஸ் பண்றோம். அப்படின்னும் போது ஓவராலா நான் எல்லா டீம், அதுக்கடுத்து இன்கம் டேக்ஸ்க்கு விளையாடுறேன் ஏ டிவிஷன், அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோல்டு காயின் வாங்குறேன், கஸ்டம்ஸ் விளையாடி கோல்டு காயின் வாங்குறேன், பெஸ்ட் பிளேயர் கோல்டு காயின். ஸோ இதெல்லாம் வரும்போது என்னோட ஜேர்னி எப்படி ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் டே பை டே நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த டைம்ல எதுவுமே நேஷனல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ 19ல விட்டது 5 years ஆயிடுச்சு. ஜாப் 5 years நான் சஃபர் பண்ணி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு மட்டும் தான் இருக்கேன். ஆனா கடைசியில கவர்மெண்ட் வந்து இத்தனை வருஷமா அசோசியேஷன் இல்லாம இருக்கு, பிளேயர்ஸ் லைஃப் போகுதுன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. கவர்மெண்ட் இந்த சர்டிபிகேட் அவங்களா ஒரு கவர்மெண்டே ஒரு நேஷனல்ஸ் நடத்துற மாதிரி நடத்தி அந்த சர்டிபிகேட்ஸை வேலிட் பண்றாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தான் அதுல இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த நேஷனல்ஸை வேலிட் பண்ணி அந்த சர்டிபிகேட் வந்து ஃபார்ம் 2ன்றது ஸ்டேட் அசோசியேஷன் தான் தரணும். பட் நாங்க விளையாண்டதுக்கு அப்போ ஸ்டேட் அசோசியேஷன்லாம் வேலிட் இல்லாதனால கவர்மெண்ட்டே எனக்கு அந்த கமிட்டியே கொடுத்தாங்க. இது வந்து ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இது வந்து வாலிபால் மட்டும் தான் நடந்திருக்கு. வாலிபால் தான் சஃபர் ஆயிருந்தது, மற்ற கேம்லாம் இது அசோசியேஷன்ன்றது கவர்மெண்ட் கீழ வருதா? எப்படி வருது? அசோசியேஷன்ன்றது கவர்மெண்ட் கீழ தான் வருது. எப்படி அந்த அசோசியேஷன் வந்து நார்மலா 2 ஆகலாம், 2 டீம் ஆகலாம்? அது எப்படி 2 ஆகலாம்னா, இப்போ கவர்மெண்ட் எப்படி பிஎஃப்ஐன்னு ஒன்று இருக்கு, வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க கண்ட்ரோலுக்கு அண்டர் தான் எல்லா ஸ்டேட்ல இருக்க அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அது அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க. இப்ப ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன் நடத்தி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்து பார்த்தோன்னா அவங்க வந்து பிஎஃப்ஐல ஒரு டீம் இருக்காங்கல்ல, அவங்க டீம் லூஸ் பண்ணிடுறாங்க ஸ்டேட்ல. பட் ஸ்டேட்ல வின் பண்ற டீம், ஒரு அசோசியேஷன் வின் பண்றாங்கல்ல, அவங்க எடுத்து அனுப்புற டீம் பிஎஃப்ஐ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதே பிஎஃப்ஐல வின் பண்ண டீமோட ஆளுங்க ஸ்டேட்ல இருக்காங்க பாத்தியா, இவங்க எடுத்து அனுப்புனா அவங்க அக்செப்ட் பண்றாங்க. பட் ஸ்டேட் அசோசியேஷனுக்கு தான் ஃபார்ம் 2 தரணும். ஆனா ஸ்டேட் அசோசியேஷன் அனுப்புற டீம் பிஎஃப்ஐ எடுக்க மாட்டாங்க. இப்போ இது ஸ்டேட் அசோசியேஷன் மேல மிஸ்டேக்கா பிஎஃப்ஐ மேல மிஸ்டேக்? அது 2 பேரும் மிஸ்டேக். பட் இங்க சஃபர் ஆகுது பிளேயர்ஸ். இது ஆனா தமிழ்நாடு மட்டும் தான் நடந்தது, எல்லா ஸ்டேட்டும் நடந்தது. ஆல் ஓவர் இந்தியால அந்த சர்டிபிகேட் எல்லாம் சஃபர் ஆனாங்க. ஆமா, வேலிட் இல்ல. ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப இல்ல, நான் வந்தது பெரிய சஃபர் தான். அது ஆக்சுவலா நான் இன்னொன்னு சொல்ல போனா என்னோட பேட்ச், எனக்கு அடுத்த வந்த பேட்சுக்கு பிளேயர்ஸ் கூட வாலிபால் விட்டு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இந்த கோவிட். அதுக்கப்புறம் நான் அசோசியேஷன் இல்லை இதெல்லாம். பட் நான் வந்து விடாம ட்ரை பண்ணேன், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் விளையாடினேன், கொண்டேன். அதுக்கான ஒரு இது எனக்கு கிடைச்சது. அட்லாஸ்ட் நான் வந்து இந்த பைசா கொடுக்காம வேலை வாங்கணுன்றத நான் வாங்கிட்டேன் இப்போ பிளஸ் ஃபைனல். ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வரேன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து டிசிப்ளினா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் விட்டுறக்கூடாது. அந்த எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் விடாமுயற்சியோட நம்ம இது பண்ணணும்னா சரி ஓகே கிடைக்கும். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும், அப்போ வந்து சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து சக்ஸஸ் ரேஷியோன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ பிஸ்னஸ் முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1000 பிராண்ட் இருக்குது, 1,00,000 பிராண்ட் இருக்குது. ஆனால் அந்த பிராண்டெல்லாம் அடிச்சுட்டு டாப் 1ல என்னால் வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியும். அதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கான விஷயம்லாம் நான் பண்ணால் கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா வந்து இவ்வளோ வேகன்சி அப்படிதான் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது வேர்ல்டு டாப் பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்களா, வேர்ல்டு டாப் பணக்காரங்க, அவங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு டாப் ரிச்சஸ்ட் மேன் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் வந்து வாரன் பஃபெட்னு ஒருத்தர் இருக்கார். வாரன் பஃபெட் தெரியுமா? வாரன் பஃபெட் யாருன்னா அவர் வந்து இன்வெஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர். அவர் வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன்ல இருக்காரு. வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன்ல இருக்க எல்லாருமே வந்து பிசினஸ் மேன் தான். ஆனா இவர் மட்டும் இன்வெஸ்டர். ஓகேவா? இப்போ அவனா சொன்னா இந்த ஏஜ்ல இப்போ நான் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னா என்னோட வந்து லேட் ஏஜ் நான் சொல்லும் போது அவன் என்ன சொன்னா இப்போ இது வந்து லேட் ஏஜ் கிடையாது. நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உன்னால வந்து வாரன் பஃபெட்டை வந்து பீட் பண்ணிட முடியும். அவரை விட உன்னால அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி நீ பணக்காரன் ஆயிட முடியும். ஸோ வந்து இங்க யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் வேணா பணக்காரலாம், இங்க யார் வேணா பிசினஸ் பண்ணலாம், யார் வேணா இது பண்ணலாம். ஓகே, ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது அதாவது எப்படி வேணா என்னால சக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்றேன்னா எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீ நாளைக்கு நீயே ஸ்டார்ட் பண்ணி கூட உன்னால வந்து என்னை விட அதிகமாக பீட் பண்ணி வர முடியும். காம்படிஷன் ஒன்று இருக்கு. பட் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்ல எப்படின்னா இவ்வளோ வேக்கன்ட் தானே ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ வேகன்சி தானே ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து நீ என்ன அப்படின்னு நினைக்கிற? இதுல எனக்கு ஒரு இது இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் தான் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா எல்லாருமே எல்லா டைமுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ரெக்ரூட்மெண்ட் அப்படி கிடையாது. நீ பெர்ஃபார்ம் பண்ற டைம்ல வராது. சோ இது வந்து எப்படி இது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கமிஷனரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதுல டிபார்ட்மெண்ட் வைஸ் சேஞ்ச் ஆகுது, அது வேரி ஆகுது. இப்போ வேலை போடுற டைம்ல ஒருத்தன் பீக்ல இருக்கான், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகுது. இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்குன்னா இன்ஜுரின்னு ஒன்னு இருக்கு. அது எப்ப வேணா நடக்கலாம். மேபி இவன் இந்த மந்த் இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான், அப்ப ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு இருக்கோம்.
பட் அடுத்த மந்த் தான் உனக்கு அந்த ட்ரையல் இருக்கு, நீ ஃபிட்டா இருக்க இல்லையா அந்த ட்ரையல் இருக்கும் போது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கூட நீ அன்ஃபிட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் அதுதான், ஃபிட்னஸ் மெயின். சரி, ஓகே. இப்போ என்னன்னா நான் இப்போ நல்லா பீக்ல இருக்கேன், நான் ஸ்போர்ட்ஸ் மேன், ஓகேவா? என்ன பிளேயரோ ஒன்று நான் ஒரு கபடி பிளேயர் கூட வச்சுப்போம். இப்போ நான் வந்துட்டு எனக்கு ரயில்வேஸ்ல வந்து ஜாப் கிடைச்சிருச்சு. நான் ஜாப் உள்ள போயிட்டேன், ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் நான் ரயில்வேஸ்க்காக விளையாடிட்டு இருக்கேன், பீக்ல விளையாடிட்டு இருக்கேன். அடுத்த 3 இயர்ஸ் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகுது. நீ சொன்ன மாதிரி எல்லா டைமும் எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகுது. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு அந்த டீம் வந்து என்ன வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. இப்போ வந்துட்டு இப்போ நான் மெயின் ஒரு 10 பேர் நான் டீம்ல, இப்போ மெயின் 12, ஓகேவா? மெயின் 6 இருக்காங்க, மெயின் 12 இருக்காங்க, சப்ஜெக்ட் 6 பேர் இருக்காங்க. இப்போ அதுல இருந்து சேஞ்ச் பண்ணி விளையாடுவாங்க. இப்போ ஒரு ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்றதுக்காக இன்னொருத்தர் வந்து புதுசா வேலைக்கு எடுப்பாங்களா? உடனே நடக்குமான்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டேட்ல பார்த்தோன்னா கஸ்டம்ஸ் இருக்கு, ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, 9 to 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ரெக்ரூட்மெண்ட் போட்டு. ஜிஎஸ்டி இருக்கு 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இருக்கு, அது ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் இல்லை ஸ்போர்ட்ஸ்ல. இதுதான் வந்து இங்க யாருக்குமே தெரிய மாட்டேது. இப்போ இதுல இன்னொன்னா, இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூல் பையனுக்கு வந்து என்ன ஆசை இருக்குன்னா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் வாங்கணும்னு ஆசை இருக்கு, நான் இந்தியா விளையாடணும்னு ஆசை பண்ணணும், ஓகே, நான் இந்தியா விளையாடணும், இந்தியாவுக்காக நான் விளையாடணும், அதான் ஆசை. பட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்னா கிரிக்கெட் வந்து தோனி வந்து ஒரு மெயின் பிளேயரா இருந்திருக்காரு. தோனி ஒரு 10 வருஷம் விளையாடி இருப்பாரா? என்ன 10 வருஷத்துக்கு மேலே தோனி விளையாடி இருப்பாரு, ஓகே. ஒரு 10 வருஷம் சும்மா வச்சுப்போமே. இப்போ 10 வருஷம் தோனியோட பொசிஷன் என்ன கிரிக்கெட்ல? இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு பொசிஷன் என்ன? கேப்டன்றதை தாண்டி அவர் ஒரு விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் கூட விட்டு பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருப்பாங்க. பட் விக்கெட் கீப்பர்ன்றது ஒருத்தர் 2 பேர் தான். மெயின் 11ல விளையாட போறது ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் மட்டும் தான். தோனி வந்து 10 வருஷம் விளையாடி இருக்காரு. இப்போ தோனிக்கு சான்ஸ் கிடைச்ச ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு லட்சம் விக்கெட் கீப்பரை தாண்டி தான் அவர் உள்ள வந்திருக்கும். பட் லட்சம் விக்கெட் கீப்பரை தாண்டி உள்ள வரதுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம், நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் இருந்திருக்கு, ஓகே. ஒரு ரெக்வயர்மெண்ட் இருந்திருக்கு. ரெக்வயர்மெண்ட் இருந்ததுனால அவர் உள்ள வந்தாரு. அவர் என்னதான் டிசிப்ளினா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த டைம்ல ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கு, ஒரு லக்கு பிளே ஆயிருக்கு, ஓகேவா? அதுதான் அவர் உள்ள வந்தாரு. அந்த லக்கை யூஸ் பண்ணிட்டு, இப்போ நீ சொன்னால உனக்கு வந்து யூனிவர்சிட்டியில சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸ் கிடைக்கலனா நீ முதல்ல சான்ஸ் யூஸே பண்ணிருப்பேன். சான்ஸ் யூஸ் பண்ண ரெடியா இருக்கேன், பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. சோ தோனிக்கு அந்த இடத்துல சான்ஸ் கிடைச்சி யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஆனா தோனி ஒரு 10 வருஷம் விளையாடுனார்ல. இப்போ அந்த 10 வருஷத்துல 10 வருஷம் மேலே விளையாடிட்டாரு. 10 வருஷத்துல எத்தனை ஜெனரேஷன் விக்கெட் கீப்பர் வந்துட்டு அவங்க லைஃப் இழந்திருப்பாங்க அப்படி யோசிச்சுப்பாரு. இது வந்து எந்த சொல்யூஷனும் கிடையாது, இது எதுவும் பண்ண முடியாது. இதுதான் இதுல என்ன பிளே பண்ணுதுன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிளே பண்ணுது. இப்போ தோனி விளையாடுறாரு, சக்சஸ் ரேட் அதிகமா தராரு. தோனி இருக்கிற இடத்துல பிகாஸ் ஆஃப் விக்கெட் கீப்பிங் இந்தியன் டீம் தோக்குதுன்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆமா, பட் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா சக்சஸ் ரேட் அதிகமா கொடுத்துட்டே இருக்குதுனால அவர் சேஞ்ச் பண்ண முடியல. இது ஒரு நல்ல क्वेश्चन. சக்சஸ் ரேட் வந்து தோனி நல்லா கொடுக்கறாரு, அவர் 10 வருஷம் வெல் பிளேடா விளையாடுறதுனால தான் அவர் உள்ள இருக்காரு, ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கேம்ஸ்லயும் ஒரு பிளேயர் இருப்பாரு, எல்லா பிளேயரும். இப்போ தோனியோட பெஸ்டான பிளேயர்ஸ் இந்த 10 வருஷத்துல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ யாருமே இருந்ததே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சான்ஸ் கொடுத்தா தான் அவன் ப்ரூவ் பண்ணுவான். ஒருத்தன் அவன் சான்ஸ் இழந்தாதான் இன்னொருத்தருக்கு சான்ஸே கிடைக்கும், அப்பதான் அவன் ப்ரூவ் பண்ணுவான். இப்போ இது எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் மேனோட லைஃப் வந்து அழிஞ்சிருக்கும். பட் இது ஒரு பிசினஸ்லயோ எனக்கு வந்து அதர் ஜாப்ஸ்லயும் நடக்காது. இப்போ நான் வந்து ஒரு கோடிங் ஜாப்ல போறேன்னா, இப்போ ஒரு ஐடில வந்து ஒரு வருஷம் நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 lakhs 3 lakhsல ஜாயின் பண்றேன் அப்படின்னா இயர்லி பேக்கேஜ், எனக்கு வந்து 1 yearல அது 9 lakhs 10 lakhs மாத்த முடியும் ஐடில. அந்த வந்து சான்சஸ் இருக்கு. ஆனா வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இது சான்சஸ் இல்ல. இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்றது பேஷன் தான். நிறைய பேர் சொல்றேன் ஸ்போர்ட்ஸ் என்னன்னா இதுக்காக தான் என்ன சொல்றதுன்னா ஃபிட்னஸையும் பெர்ஃபார்மன்ஸையும் எப்பவுமே நம்ம வந்து குறைஞ்சிராமலோ பார்த்து பிராக்டிஸ்ல இருக்கணும்ன்றது இதுதான் மெயின் திங். ஏன்னா ஏன் சொல்றேன், ஜாப் ரேஷியோ இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஜாப் ரேஷியோ கம்மி தான், பட் ஆல் ஓவர் இந்தியால பார்த்தோன்னா எப்ப வேணா எங்க வேணா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 யூஸ் ஆகும். ஸோ அதை வாங்குறதுக்கான விஷயங்கள் என்னமோ அதை பண்ணணும். அதை வாங்க அப்புறம் கூட நம்ம ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தாதான் நீ அங்கேயும் கிடைக்க முடியும். நீ வாங்கிட்டா உடனே கொடுத்துருவாங்கன்றது அங்க ஒரு காம்படிஷன் வரும். அங்க ஒன் ஆஃப் த எப்படி சொல்றதுன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்குள்ள காம்படிஷன் வரும். ஒரு 3 வேகன்சினா 10 பேர் எலிஜிபிள் இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்குள்ள காம்படிஷன் வந்து தான் அந்த 3 பேர் எடுப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா என்ன தேவைன்னா ஃபிட்னஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரெகுலரா இருக்கணும். கிரவுண்டுக்கு எல்லா டைமும் ரெடியா இருக்கணும். இது வந்து ஆக்சுவலா அதுதான் அவங்க வேலையும் கூட. ப்ரொஃபஷனலா வந்துட்டா மார்னிங் ஈவினிங் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது, அடுத்தடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான் வேலை. அதான் நான் சொல்றேன். கொஸ்டின் என்னன்னா, இப்போ அவ்வளவு பேரோட ஒரு 10 இயர்ஸ்ல இன்னொரு பிளேயர் விளையாடும் போது இன்னொரு பிளேயரோட
கெரியர் வந்து அடி வாங்குதுல, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, கீழே வர மேட்சஸ், அதுதான் என்ன சொல்றேன்னா, அந்த பொசிஷனை பீட் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம லீக்ல வந்து இது பண்ணணும். லீக் மேட்சஸ் இல்ல அது ஸ்டேட் லெவல் அதுக்கு அண்டர் மேட்சஸ். இப்ப என்னால இந்தியா விளையாடவே முடியாது, எனக்கு ஏஜ் பார் ஆயிடும், என்னோட ஏஜ் முடிஞ்சிடும். 10 வருஷம் ஒரு இந்தியா பிளேயர் உள்ள இருக்காருன்னா அந்த இந்தியன் பிளேயர் வெளியே வந்தா சொல்றேன், அதுக்கான ஃபைட், அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நீ அதை விட இன்க்ரீஸ் பண்ணி காட்டுன்ற. நம்ம அதுதான் தேவை. இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். அப்படியே ஈஸியா தான் கிடைச்சிடாது, ஒரு காம்படிஷன் தான். நீ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா உள்ள அவர் வந்து பிளாக் ரீச் வந்து ஒரு 2.90 மீட்டர் பண்றான்னு வச்சுங்க. நீ அடுத்து வந்து 3.90 ட்ரை பண்ணு. அதை வந்து ஏதாவது ஒரு இதுல நீ வந்து ஷோ பண்ணு. அந்த விஷயத்த நீ எதெல்லாம் ஒரு இதை ஷோ பண்ணனா அதான் ஒருத்தர் பார்ப்பாங்க. கமிட்டிஸ் எப்படின்னு எல்லா மேட்சஸும் பாக்குறாங்க. அப்ப அவங்க உனக்கு சான்ஸ் தருவாங்க, ஒரு கேம்ப் தருவாங்க. அந்த கேம்ப்ல நீ ப்ரூஃப் பண்ணு. அப்போ நீ தேவையான பிளேயரா வருவல்ல. அப்படிதான் வரணும். இது ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த மாதிரி அந்த கிடைக்கிற சான்ஸை வந்து எப்போனா கிடைக்கும். அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் நீ காட்டணும். அப்போ நீ டே பை டே நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்தியன் டீம் என்னோட பொசிஷன்ல ஒரு அட்டாக்கர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நான் எந்தெந்த விஷயம்லாம் ஸ்கில் தான் டெவலப் பண்ணா அவர் பீட் பண்ண முடியுமோ அதுக்கான விஷயம் நான் போராடிட்டே தான் இருக்கணும். அப்போ எப்போ வேணா சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு அங்கே அதுக்கு. இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் பையன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஜாப் கிடைக்கணும்னா அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், எனி டைம் ரெடியாக இருக்கணும். இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் கூட ஜாப்ன்றது வந்துட்டு இப்போ நீ வந்து 30,000 சேலரின்னு சொன்ன. இப்போ வந்து இந்த ஜாப் வந்துட்டு எது, இப்போ நம்ம என்னதான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த சேலரின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே முக்கியம். ஒரு இப்போ ஜாப்ல தானே நெக்ஸ்ட் லைஃப்னு வரப்ப சேலரி எல்லாருக்குமே முக்கியம். இப்போ இந்த ஜாப் சேலரின்றது என்ன குவாலிஃபிகேஷன்ல போடுறாங்க? இப்போ நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு சேலரி வருமா, இல்லை காலேஜ் முடிச்சிருந்தா சேலரி வருமா, இல்லை நான் நிறைய டிகிரி படிச்சிருக்கேன் 3-4 டிகிரி படிச்சிருந்தா சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை இப்போ எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு டிகிரி வச்சு ஒரு போஸ்டிங் தராங்க, அவ்வளவுதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால. இப்போ டிகிரி ஜாப் தராங்களா? டிகிரி இல்லனால அதுக்கு ஒரு லோ போஸ்ட், 10th குவாலிஃபிகேஷன் ஒரு போஸ்டிங் இருக்கா தராங்க, 12th குவாலிஃபிகேஷன்ல ஒரு போஸ்டிங் தராங்க. பட் பேங்க்ல என்ன இதுல பிளஸ்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால சொல்றேன், நீ 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் ஃபார்ம் 1 வச்சிருந்தா அவங்க உனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் தராங்க. 12th முடிச்சு அசிஸ்டன்ட் மேனேஜர் தராங்க. 12th முடிச்சு நீ வந்து இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், ஃபார்ம் 1 வச்சிருந்தா உனக்கு பேங்க்ல அந்த குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷனுக்கு உனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் தராங்க. அப்போ டிகிரி இருந்தா அப்போ டிபார்ட்மெண்ட் பேஸ் மாறுது வேகன்சிஸ், இது போஸ்டிங். டிகிரி இருந்தாலும் சேம் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கு மேல தர மாட்டாங்க. அதுக்கு மேல நீ ஹையஸ்டா இருக்குது அதுதான். அடுத்த இயர்ஸ் போகும்போது நீ அங்க மேனேஜர் ஆகணும், பெர்ஃபார்ம் கண்டிப்பா. நீ அதே நம்ம இன்னும் இன்டர்நேஷனல்லாம் ஒரு 3 இயர்ஸ் கன்டினியூஸா 5 இயர்ஸ் கன்டினியூஸா விளையாடனா உனக்கு ப்ரமோஷன் இருக்கு அது உள்ள. சேம் அதே இந்தியன் ரயில்வேஸ், நீ ரயில்வேஸ் ஜாப் பெஸ்ட் சேலரியும் மாறுது, ஜாப் பேஸ் சேலரி மாறுது. உன்னோட ட்ரீம் ஜாப் எதுவா இருந்தது? என்னோட ட்ரீம் ஜாப் கஸ்டம்ஸ். ஆனா உனக்கு இப்போ இருக்குது, இப்போ உன்னால சேஞ்ச் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். நான் அதுக்கு தான் இப்போ இதுவும் ஒன்று எடுத்துக்கலாம்ல. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டேன், எனக்கு நான் ஒரு ஜாபை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வைக்காம ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு, உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஜாப் நீ ட்ரை பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல. பட் இன்னொரு ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இந்த அதிகமா சேலரி சம்பாதிக்கணும்ன்ற தாட் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இது லட்சியத்தை நோக்கி போகுது. இது லட்சியம் என்னவா இருக்குன்னா, இது வந்து ஒரு இது மாதிரி ஆர்மி மேன் மாதிரி, லைக் லட்சியத்தை மட்டும் தான். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டா, நான் என் ஏஜுக்கு நான் நல்லா சம்பாதிச்சிருக்கணும், நல்லா இது பண்ணியிருக்கணும் தான். பட் நான் அதை நோக்கி போல, நான் லட்சியத்தை நோக்கி மட்டும் தான் போனேன். விளையாடணும், விளையாடி மெரிட்ல வேலை வாங்கணும்ன்ற ஒரு லட்சியத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் போராடினேன். இதுல நான் வந்து இதுல வந்து நம்ம ஆடம்பர வாழ்க்கை, ரொம்ப பெரிய வாழ்க்கை எதிர்பார்த்து நான் இதை போராடல. நான் வந்து இதை லட்சியத்தை நோக்கி வரும்போது இது என்ன ஆகுதுன்னா, உனக்கு ஸ்போர்ட்ஸ் லைன்ல வந்த நேம் இருக்குல்ல, அந்த நேம் வந்து உனக்கு லைஃப் லாங் இருக்கும். இல்ல இது ஓகே தான். பட் வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸை விட்ட பையனா நான் பேசுறேன், ஸ்போர்ட்ஸ்ல சக்சஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஃபெயிலியர் பையனா நான் பேசுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குற்றாலேஸ்வரன் உங்களுக்கு தெரியுமா? குற்றாலேஸ்வரன் தெரியுமா? குற்றாலேஸ்வரன்றது நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்த ஒரு சப்ஜெக்ட். இப்போ நிறைய பேருக்கு குற்றாலேஸ்வரன் யாருன்னே தெரியாது. அவரோட இன்ஸ்டாடியில பார்த்தீங்கன்னா நான் 600 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அவரோட இன்ஸ்டாடி கூட யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குற்றாலேஸ்வரன் யாருன்னா, அவர் வந்து ஒன் இயர்ல, அதாவது ஒன் இயர் கேப்ல 6 கடல் வந்து அவர் கிராஸ் பண்ணிருக்காரு நீச்சல் அடிச்சு. ஓகேவா? ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு. ஐ திங்க் அது என்ன அவார்டு, அர்ஜுனா அவார்டா சம்திங் என்னன்னு தெரியல எனக்கு, அது பார்த்தா தெரியும். நான் வேணா மென்ஷன் பண்றேன் என்ன அவார்டு வாங்கியிருக்காருன்ட்டு. அவரை பத்தி பேசுறவங்க இப்ப யாருமே கிடையாது.
அவர் 6 கடல் 1 இயர்ல கேப்ல என்னன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 13 இயர்ஸ் ஓகே 13 வயசுல நான் சொல்றது 13 வயசுல 6 கடல். இப்போ அயன்மேன் பண்றாங்களா, அயன்மேன் தெரியுங்களா, அயன்மேன் ஒரு இது இருக்கு ஓகேவா, என்னன்னா அதுல ரன்னிங் பண்ணுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, அவர் ஸ்விமிங் பண்ணுவாங்க, ஒரு ஈவென்ட்ஸ் வச்சு பண்றாங்க. இப்போ அயன்மேன் வந்து இப்போ நார்மலா இந்தியாக்குள்ள நடக்கும், இப்போ ரீசெண்டா சென்னையில நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த அயன்மேன் கம்ப்ளீட் பண்றது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வேர்ல்டு அயன்மேன் இருக்கு பெரிய லெவல்ல, அது வந்து முடிச்சா இன்னும் பெரிய அயன்மேனாலே அது ஒரு பெரிய ப்ரொஃபைல் மாதிரி. ஆமா, ஆனா ஒரு 13 வயசு பையன் 6 கடல் நீச்சல் அடிச்சு ஒரு ஸ்கூல் புக்ல வந்து ஸ்டோரியா நடந்தது வந்து ஒரு நார்மலான விஷயம் இல்ல. அப்ப அவரை பத்தி வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது எதுக்கு நீங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில் இருக்க பையனால கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல வந்து பெரிய லெவல் அச்சீவ் பண்ணிருக்க முடியும், ஒலிம்பிக் கூட அவனால பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க முடியும், மாரத்தான்ல அது மீன் ஸ்விமிங் மாரத்தான் ஓகேவா பண்ணிருக்க முடியும். ஆனா அவர் ஏன் ஸ்போர்ட்ஸை விட்ட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் வந்து பயம் வந்துருச்சு. அவர் ஓப்பனா சொன்ன விஷயம் இது நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இன்டர்வியூ. இப்போ அவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 47. அவருக்கு வந்து பயம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்ல போனா எங்க நான் வந்து அச்சீவ் பண்ணாம போயிடுவோம். நான் வந்து நம்ம கண்ட்ரி ஆனது இல்லை, மதர் கண்ட்ரிஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க வந்துட்டு அவங்க வின் பண்ண கோல்டு மெடல் எல்லாம் அடமான வச்சு வித்து வாழ்க்கை நடத்துற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். இப்போ நீ சொல்றது வந்து இப்போ ஒரு ஆர்மி மேன் மாதிரி ஒரு சர்வீஸா தான் சொல்ற ஸ்போர்ட்ஸ். என்னதான் நம்ம நாளை பின்னா இருந்தாலும் சோறு முக்கியம் ஓகேவா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் முக்கியம். அப்போ வந்து நான் இந்த ரொம்ப பயந்துட்டேன். ஸோ நான் வந்து ஸ்கூல் முடிக்கும் போதே என்னோட ஸ்போர்ட்ஸ் லைஃபே முடிச்சிட்டேன். நான் ஃபாரின்ல தான் போயிட்டு டிகிரி படித்தேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன். இப்போ வந்து அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வச்சுட்டு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருக்குமே நம்ம ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா சப்போர்ட் பண்றாங்க. இதுதான் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒரு 12th கிட்ட ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம முடிச்சுட்டு நம்ம எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இது வந்து. ஸோ அதுதான் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பேச வரேன். இப்போ இன்னொன்று வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா ரியல் ஓகேவா. இப்போ ரியல் ஸ்போர்ட்ஸ் மேன், ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மேன் ஓகேவா. ரியல் ஸ்போர்ட்ஸ் மேன்றது இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே வேஸ்ட் நான் சொல்ல வரல, நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்போ இன்னொரு இதுல விஷயம் என்னன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீ பாக்குறதா தெரியல. இப்போ ரீசெண்டா ரன்னிங் ரீல் தான் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இங்க உட்காந்து சூர்யா அவரே வந்து ரன்னிங் ரீல் தான் அதிகமா போட்டுட்டு இருப்பாரு. ரன்னிங் போயிட்டு அதிகமா வந்து வீடியோஸ் போற பசங்க இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. பட் நம்ம ரன்னிங்ல அங்க அப்ப எங்க போக தெரியல, நம்ம அப்பயே வந்து சிந்தட்டிக் ட்ராக் இருக்கும் SDT. இப்போ நிறைய பேர் எத்தனை பேர் SDT குள்ள போய் பார்த்துருக்காங்க கூட தெரியாது. இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்களா SDT குள்ள போய் பார்த்துருக்காங்க கூட தெரியாது. நம்ம அப்பயே சிந்தட்டிக் ட்ராக்ல தான் பிராக்டிஸே நம்ம பண்ணுவோம். எனக்கு எப்படி ஆச்சுன்னா அப்ப அவ்வளவு பேர் கிரௌண்ட்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம், ஏசி ஜிம் இருக்கும். ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜிம் ஃபீஸ் வந்து நான் 2023 தான் கட்டினேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நான் 2023 ஜிம் ஃபீஸ் கட்டும் போது என்னடா காசு கொடுத்து ஒர்க் அவுட் பண்றோமா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பார்க்காத ஒர்க் அவுட் இதுவே கிடையாது, ஐட்டம்ஸே கிடையாது, எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம், எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஆனா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சிருக்கு. ஆமா, அப்ப நம்ம கிட்ட போன் கிடையாது. ஓகே, ஸ்விமிங் நமக்கு தனி சோஷியல் மீடியா இப்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்ப இவங்கலாம் இதுல பெரிய விஷயமா போட்டுருக்காங்க, ரன்னிங் போறோம் இது போறோம்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து சிந்தட்டிக் போடுதா. இப்ப நான் சொல்றேன் என்ன மாதிரி எனக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸ் தான் சொல்றேன், எனக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸ் என்னோட நான் விளையாண்ட டைம் பீரியட் அந்த அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது. அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த சோஷியல் மீடியா பூம் ஆச்சு. ஆனா நம்ம விளையாண்ட டைம்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம்ல, அதை விட இப்ப பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஆனா சோஷியல் மீடியால அவங்க பெரிய பிளேயரா பூம் பண்ணிட்டாங்க இருக்கு. அது இதுதான் ரியாலிட்டி, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயம். ஆனா அப்ப இல்ல, இப்ப நம்ம பீக்ல இருந்த டைம், நம்ம பெர்ஃபார்ம் பண்ண டைம்ல அது இல்ல. அதுதான் சொல்ல வரேன். இப்ப இதுல என்னன்னா இதே இப்ப நம்ம இப்ப என்னோட பீரியட் டைம்ல எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா நம்ம பீக்ல இருந்த டைம்ல நம்ம விளையாண்ட பெர்ஃபார்மன்ஸ் இப்ப வந்தா இது எந்த லெவலுக்கு நம்ம 100% பெரிய ஆளா இருந்திருப்போம். சோ அந்த ஒரு கஷ்டம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்போ சிம்பிளா ஆனா நான் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் அதை கொண்டு வர ட்ரை கொண்டு வந்து பெர்ஃபார்மும் பண்ணேன். இந்த பீரியடுக்கு நான் யாருன்னு பண்ணேன். ஆனா பண்ணாதவங்க இருப்பாங்க பாரு, முடியாம சில இன்ஜுரிஸ்னாலயோ எனக்கு முன்னாடி விளையாண்ட பிளேயர்ஸ் அவங்களாம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்களோட பீக் தெரியாமலே போயிடுச்சு, அவங்க யாருன்ற இது தெரியாமலே போயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இதுல ஆக்சுவலி வந்து நான் 2 விஷயம், ஒரு மேஜரா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம அந்த டைம்ல இருக்க ஃபெசிலிட்டில எல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுருந்தா நம்ம இன்னும் நல்லா ட்ரெண்ட் ஆயிருப்போம். இப்போ ஆனா இப்பயும் அந்த ப்ராப்ளம் என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் சைக்கிளிங் பிளாக் பண்றேன். இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட் கிடையாது. பட் ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்களோ அதை நான் கத்துக்க ட்ரை பண்றேன். அந்த கேட்ட கிட் என்கிட்ட இருக்கு, சைக்கிள் என்கிட்ட இருக்கு, எல்லாமே நான் வந்து அதை ட்ரை பண்றேன். இப்போ நான் அதை vlog-ஆ இது பண்ணும்போது என்னால் ஒரு மினிமம், ஏன்னா என்னோட நீஷ் அது கிடையாது, என்னோட நீஷ் வந்து ஃபேஷன் தான். மினிமம் அதை வந்து ஒரு 1 lakh பேர்கிட்ட என்னால் ரீச் பண்ண முடியும், 1 lakh 2 lakh முடியுது. ஆனால் இப்போ SDTல இப்போ நான் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ற ஷாப்லயே நான் ரீசெண்டாக 2 days முன்னாடி சர்வீஸ் பண்ண போகும்போது இன்னொரு பையன் வந்து இருக்கான். அவன் வந்து அவனோட சைக்கிளை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் SDTல இருக்க சைக்கிளிஸ்ட். நான் வச்சிருக்கிறது 40,000 சைக்கிளிஸ்ட், அவன் வச்சிருக்குது 10 lakhs 10 லட்ச ரூபா சைக்கிள் அவன் வச்சிருக்கான். ஆனால் அவன் ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட்.
ஆனா நான் ரீச் பண்ற அளவுக்கு பீப்புள் வந்து அவனால ரீச் பண்ண முடியல. அது வந்து இன்னமும் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு, நம்ம ப்ரொஃபஷனலா இருக்கோம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போ இது எப்படி தெரியுமா, இப்போ ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் நல்ல ஒரு ரீச்சுக்கு போயிட்டாங்க. பட் இப்போ உன்ன எக்ஸாம்பிள் எடுத்தா, நீ இப்போ ஃபேஷன்ல நீ போயிட்ட, நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, உன்னோட வியூஸ் வந்து உன்னோட வியூஸ் நிறைய போகுதுன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நானுமே எடுத்தாலும் என்னோட வீடியோஸை நான் ரீச் பண்ணணும்னா உங்ககிட்ட நான் இது வந்தாலே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாலே எனக்கு நான் ரீச் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ அப்கமிங் பிளேயர்ஸு, இப்போ அப்கமிங் யூடியூபர்ஸு அவங்களாம் வந்து எப்படி சொல்றது, அவங்கள வச்சு வெளியே வந்து நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் பண்றவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ண தெரியாது, ஒரு ஃபேம் மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்றதுக்காக சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டாக இருக்க ரீல்ஸ் பண்றவங்களுக்கு தான் நிறைய பேர் சினிமா சான்ஸ் வந்து கிடைக்குது, எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. இது வந்து சினிமாவுக்கு வந்து ஓகேவா. அதே மாதிரி வந்துட்டு மாடலிங் கூட இது ஓகே. இப்போ நாங்கள் ஃபேஷன் மாடல் பண்றோம்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா, அவனோட ப்ரொஃபைலே வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல தான் பார்க்குறாங்க. மாடலிங்க்கு இது ஓகே. பட் ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி இது ஓகேவா இருக்கும்? ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த ரீல் இன்ஸ்டாகிராம் வச்சுலாம் வந்து வேலையை தராங்களா? வேலை தர மாட்டாங்க. பட் நிறைய மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அதர் ஸ்டேட்ல நடக்கிற மேட்சஸ்க்கு வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னோட டைரக்டா அவங்க இன்ஸ்டாகிராம்லயே கான்டாக்ட் பண்றாங்க. இதனால உங்களுக்கு இந்த மேட்ச் வந்து சான்சஸ் கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து இந்த லீக்ஸ்லாம் நடக்கிறது கூட இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் வச்சு இப்போ கொஞ்சம் செலக்ட் பண்றாங்க பிளேயர்ஸ். இப்போ ஸோ சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது இப்போ வர மேட்ச் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில். இப்போ வந்துட்டு ரியல் ஸ்போர்ட்ஸ் வந்து ரீல் ஸ்போர்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம். ரியல் ஸ்போர்ட்ஸ்னா இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லாருமே ரீல் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளோ தராங்க, ஹையஸ்ட் பெய்ட் சேலரி வந்து எவ்வளோ தராங்க? 30K 28 to 30K. ஹை சேலரி வந்து 70K. ஐயா சார், இப்போ 2 lakhs வாங்குறவங்களா இருக்காங்களா? 2 lakhs 1 lakh வாங்குறவங்களா இருக்காங்களா? கிடையாது. இப்போ மேனேஜர்லாம் இருக்காங்களா, பேங்க் மேனேஜர்லாம் சொன்னீங்களா? அவங்கலாம் அரௌண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் டைரக்டா கொடுப்பாங்க. அவனுக்கு 60K 65K. பட் இன்ஸ்டாகிராமில் ரீலில் ஸ்பான்சர்ஷிப் அத்லெட் இருக்காங்கன்னா, ஸ்பான்சர்ட் அத்லெட் இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரீலுக்கு வந்து மினிமம் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் 50,000 1 lakh வரை சார்ஜ் பண்ணுறாங்க. 2 lakh சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மேன்லேயே நிறைய பேர். அவங்களோட பேஸ்ட் ஆன் ஃபாலோவர்ஸ் பொறுத்து. எனக்கு அதை பற்றி தெரியாது, பட் நீ சொல்றதுனால எனக்கு தெரியுது. ஆமாம். இப்போ இதே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து என்னென்ன ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது? ஸ்பான்சர்ஷிப் கிட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்னென்ன கிடைக்குது அதிகமாக? ஓ, நம்ம வந்து ஒரு லீக் விளையாடுறோம் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு லீக் நடக்குது, TNVL ஒரு லீக் நடத்துறாங்கன்னா, தமிழ்நாடு வாலிபால் லீக். அப்படி நடத்தும் போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு டீம்ஸ் வந்து நம்மள ஆப்ஷன் எடுக்கிறாங்க. எடுத்தாங்கன்னா அவங்க ஜெர்சிஸ் நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. 2 lakhs அது அசோசியேஷனே தருது. ஈச் பிளேயர்ஸ் 2 lakhs வரைக்கும் நமக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ். அப்புறம் என்ன கிடைக்குதுன்னா, நம்ம அந்த டோர்னமெண்ட்ஸ் நடக்குதுல்ல, இந்த டேட் டு இந்த டேட், அது வரைக்கும் உனக்கு ஒரு 5 star ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு, அங்கேயே உனக்கு ஃபுட்டு, நல்ல ஃபுட், நல்ல டயட்டு, நல்ல ஃபுட்டு, நல்ல ரெக்கவரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம், நல்ல ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அவங்க A to Z எல்லாமே தராங்க. அந்த லீக்ல நம்ம செலக்ட் ஆகணும்னா அதே பிரைம் வாலிபால் நடக்குது. பிரைம் வாலிபாலும் அதே தான். 10 teams ஆக்ஷன் மாதிரி எடுப்பாங்க. ஸோ இதே சேம் 5 star ஹோட்டல்ல ஏதாவது ஒரு வருஷம் ஒரு ஸ்டேட் எடுத்து நடத்துறாங்க. அப்போ நடத்தும் போது அவங்களும் அது ஹை குவாலிட்டி ஃபுட்டு, 5 star ஹோட்டல் ஸ்டே எல்லாமே நடக்குது. அந்த பிரைம் வாலிபால்லாம் ஒரு 1 month கிட்ட நடக்கும். ஓகே. இப்போ இங்கே அப்படியே ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்னு வந்துட்டு இப்போ நான் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து ப்ளஸ் வந்துட்டு என்னோட ஷூஸு, அதுக்கப்புறம் கேப்பு, ஊடி, அப்புறம் வந்துட்டு ஜிம் ஃபீயாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன்ஸ். இப்போ வே ப்ரோட்டீன்லாம் எவ்வளோ தெரியல, ப்ரோட்டீன் ரேட்டே ரொம்ப அதிகம். வே ப்ரோட்டீன் இது வந்து எனக்கு ஒரு நாள் கிடைக்க போகிறது இல்லை, எனக்கு எல்லா மந்த்தும் கிடைக்கும். ஓகேவா? ஆமாம். நான் கிடையாது, நான் ஸ்பான்சர் அத்லெட் கிடையாது. அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பான்சர் அத்லெட் தான் நான் சீக்கிரம் மாறினதுக்கு அப்புறம் காட்டுறேன். அப்போ வந்து எனக்கு வந்து வே ப்ரோட்டீன் கிடைக்கும், மாஸ் கெயின் எல்லாமே, ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாமே கிடைச்சிரும். ஓகே, டேப்லெட்லேருந்து எல்லாமே கிடைச்சிரும். இது வந்து எவ்ரி மந்த் கிடைக்குது ஒரு ஸ்பான்சர்ஷிப். இப்போ உனக்கு அந்த டைம்ல மட்டும் உனக்கு 5 star ஹோட்டல் கிடைக்கும். அது வந்து நார்மல் ஃபுட்டு தான், பட் எக்ஸ்ட்ரா உனக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன்ன்றது ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம்லேயே சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, ஒரு 100K 200K இருக்காங்களே வச்சுக்கோங்க, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர். அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெகக்னேஷன் கிடைச்சிருது. நிறைய காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க, ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேர் கரெக்டாக போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ அவன் பெரிய வந்து அத்லெட்டாக இருப்பான், ஒரு பாடி பில்டராக இருப்பான், ஆனால் அவன் வந்து நிறைய கடன் இருக்கும், அவன் பெரிய அளவு அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டான். பட் அவனோட ஒரு வெளி தோற்றத்தை வச்சு இது வந்து எல்லாருக்குமே கிடையாது,
உண்மையாக அச்சீவ் பண்ணுறவங்களா இருக்காங்க. சில பேர் வெளி தோட்டத்தை வச்சு அவனை வந்து காலேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறது, அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதாவது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் நடக்குது, ஓஜியான ஒரு விஷயம் நடக்குது, ரெகக்னேஷனும் நடக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறது இந்த மாதிரி ரெகக்னேஷன் கிடைக்குதா? கிடைக்கல. பட் கிடைக்குது, இல்ல அப்படியும் சொல்ல முடியாது. சரி, இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் கிடைக்குது. நான் என்ன சொல்ல இதுல விரும்புறேன்னா, இப்போ அந்த ரெகக்னேஷன் கிடைச்சி ஒருத்தர் போயிட்டு ஒரு இடத்துல சீஃப் கெஸ்டா போறாங்கன்னா அவங்க கரெக்டா வந்து யார் வேணா போகட்டும், அவங்க ஒரு கரெக்டான அப்கமிங் யங்ஸ்டர்ஸுக்கு என்னவோ அதை சொல்லிட்டு வரணும், ஒரு வேவை கொடுத்துட்டு வரணும். அது யார் வேணா போகட்டும், அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் விஷயமே அதுதான். பட் ரெகக்னேஷன் நான் சொல்ல வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் ஒரு மீட்டப் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சர் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு நிறைய விஷயம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தமிழ்நாடு ஒரு மீட்டப் வைக்கிறாங்களா, பண்றாங்களா? இல்ல, இப்போ ரெகக்னிஷன் இப்போ கிடைச்சிருக்கு. என்ன எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நீ மெடல் பண்ற அவங்க எல்லாருக்கும் ரெகக்னிஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஸ்போர்ட்டுக்குமா? எல்லா ஸ்போர்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தா அவங்க ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு கொள்ளுது. அதே மாதிரி இது சீனியர் கேட்டகரியில ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் பண்ணவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நானும் ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரி தான். அது 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்கு. அது என்ன 3%ன்றதுன்னா, ஒரு 100% தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எடுத்து ஒரு 100% இவ்வளவு வேகன்சி இருக்குன்னா அதுல இருந்து 3% ஸ்போர்ட்ஸ்க்காக எடுத்து ஒதுக்குறாங்க. அது வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கொடுக்க போறாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாருன்னா, ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் பண்ணணும், நம்ம ஸ்டேட்ல இருந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணவங்களுக்கு, அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் பண்ணவங்களுக்கு, சீனியர் நேஷனல்ஸ்ல மட்டும் கேட்டகரி, சீனியர் கேட்டகரி டாப் கேட்டகரி, அவங்க அந்த கேட்டகரியில மெடல் பண்றவங்க மட்டும், இன்டர்நேஷனல் பிளே பண்ணால சீனியர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்றவங்க மட்டும், இவங்களுக்குலாம் வந்து 3% கோட்டால ஜாப் கிடைக்குது தமிழ்நாடுல இதுல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்களா, எஸ்பெஷலி நான் காலேஜ்ன்றத ஸ்கூல் பசங்களுக்கு தான் முக்கியமா இந்த பாட்காஸ்ட் பண்ண ரீசன் என்ன, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களும் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து மேஜரா நீ சொல்ல விரும்புறதா என்ன சொல்லுது? இவங்களுக்கு என்ன நான் மேஜரா சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொஃபஷனலா காலேஜுக்கு வந்தால் தான் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்குள்ளே நம்ம வரும். ஸ்கூல் லெவல்ன்றது வேற, காலேஜ் லெவல்ன்றது காம்படிஷன்ஸ் அதிகம். அதுதான் நம்ம இருக்கிறதுல ஹையான காம்படிஷன்ஸ் அங்கதான் இருக்கு. அதுக்கு என்ன தேவைன்றதுன்னா, எல்லா கேம்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி தட் நம்ம ஸ்போர்ட்ஸ் எந்த ப்ரொஃபஷனல் எந்த ஸ்போர்ட்டை எடுக்கிறோமோ அதை பத்தியே திங்கிங் இருந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ் 100% ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அப்போ நம்ம கிவ் அப் பண்ணாம அகைன் நம்ம திரும்ப நம்ம அதை விட அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா அவங்க சக்சஸ் கிடைக்கும். எல்லா ஃபீல்டுலயுமே கஷ்டம். இதுதான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே அடங்கும். சிலருக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு, பட் மற்றவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அது கரெக்டான டைம்ல. அதுக்கு என்ன தேவைன்னா கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. கன்சிஸ்டன்சி மேட்ரு. ஸோ ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் வந்து நம்ம ரெகுலரா அதுக்கு இருந்தால் அது ஒன்லி சக்ஸஸ் மட்டும் கிடைச்சிரும்னு இல்லை, உடனே கிடைச்சிடணும் கிடையாது. நீ அதை நீ கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தால் தான் 100% உனக்கானது வந்து உனக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் பண்ண மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொன்னதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இப்போ மிஸ்லீட் ஆகிற ரீசனு இன்ஸ்டாகிராம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நான் ஒரு ஃபேஷன் கான்டென்ட் போடுறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு எது ஓஜி, எது நல்லது, எது கெட்டதுன்னு யாருக்குமே ஃபைன் பண்ண தெரியல. ஓகேவா, யாரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எது பண்ணணும்னு தெரியல. இப்போ வந்துட்டு இது ஒரு ஃபேஷன்ன்றப்போ அந்தளவுக்கு ஒரு பெரிய வந்து இம்பேக்ட் இருக்காது. அதாவது அது பார்க்குறவங்கள அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, அதோட முடிச்சிடும். பட் இதே ஒரு ஸ்போர்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு எந்த ஸ்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஐடியா அவனுக்கு தெரியாமல் போயிடுது. ஸ்போர்ட்னா என்னென்னு தெரியாமல் போயிடுது. இப்போ நீ சொன்னல ஸ்கூலில் இருக்க வரையும் அது ஒரு நார்மல் ஸ்போர்ட் தான், காலேஜ் வரவங்க தான் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்னா என்ன நீங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஓகேவா, ஒரு ஜிம் போகலாம், உடம்பு ஏற்றினா பார்க்க நல்லா இருக்கலாம். நீ ஜிம் போய் உடம்பு ஏற்றுற, அதுக்காக காசை செலவு பண்ணுற, பட் அதில் வந்து உனக்கு எதுவும் கிடைக்காது. பட் நான் ஸ்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நிறைய விஷயம் கிடைக்கும். பட் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய கரெக்டான ஸ்போர்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்ஜுரி வந்து ஆகாம ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்காக சப்போர்ட் ஃபார் ஆங்கிள் சப்போர்ட், நீட் சப்போர்ட். ஸோ அந்த கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, அந்த இன்ஜுரி ஆகி ஃபீல்டை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நானுமே நிறைய இன்ஜுரி ஆயிருக்கு. நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன். பட் அந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது.
நானுமே ரொம்ப லேக் ஆச்சு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஓவர் கம்பெனி ஏதோ ஒரு வில் பவர்ல நான் வந்தேன். பட் நீங்க அந்த லேகே இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு லேட் ஆகுது, மேபி அதாவது கூட இருக்கலாம்னு சொல்லலாம். பட் அந்த டைம் நீங்க அந்த லேகே இல்லாமல் இருந்தால் எப்போ வேணா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை நம்ம ரெடியா இருக்கணும் கொடுக்கறதுக்கு. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணுங்க, சப்போர்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. அது தப்பே கிடையாது. நீ இன்ஜுரி ஆகி ஃபீல் பண்றதை விட ப்ரிவென்ட் பண்ணிட்டு நீ கண்டினியூ பண்ணலாம் கேம் ஸ்போர்ட்ஸை. ஓகே, இப்போ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஆக்சுவலி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸ்போர்ட்டோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் உனக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு தோணுது, நீ எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு பணம் சம்பாதிக்க தான் முக்கியம்னா ஓகே, அதுக்கேற்ற நீ ஃபீல்டில் போகலாம். இல்லை எனக்கு இது பேஷன்னா அதுக்கு இதை இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்தால் அடிப்படை தான் செய்யும், கஷ்டப்பட தான் செய்வோம், கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும். அது வந்து ரொம்ப முக்கியம். பட் வந்து நீ யாரை பார்த்து இதுவாக ஆகிறன்றது இன்ஸ்பிரேஷன் ஆகிறன்ற ஒன்று, உனக்கு ரீல்ஸ் போட்டை பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆகிறனா, ரீல்ஸ் போர்ட்லேருந்து நீ சம்பாரிச்சா ஓகே, நான் ரீல்ஸ் போட்டை பார்த்து நான் அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதில் என்ன கிடைக்குதுன்றது யோசி. ரீல்ஸ் போர்ட்லேருந்து நீ சம்பாரிச்சா ஓகே, பட் ரியல் ஸ்போர்ட்டில் வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணணும். ரியல் ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணி அதில் சம்பாரிச்சா ஓகே. எந்த ஃபீல்ட் போறியோ அதில் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் முக்கியம். இப்போ வந்துட்டு நான் ஸ்போர்ட்ஸில் சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிட்டாலும், இங்கே என்னோட ஃப்ரெண்டு வந்து ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் ஆகிட்டாலும், இப்போ அவனோட லைஃப் நல்லா தான் இருக்குது, என்னோட லைஃப் நல்லா தான் இருக்குது. பட் அதே மாதிரி அவனுக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸில் கஷ்டப்பட்டவங்களோட லைஃப் வேஸ்ட்டாக போனவங்களும் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸை விட்டு வந்தவங்களோட லைஃப் வேஸ்ட்டாக போனவங்களும் இருக்குது. ஸோ எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் கரெக்டாக அதில் வந்து டிசிப்ளினாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஸ்போர்ட் பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும் ஃபைனலாக, ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே வரவங்க வந்து சோஷியல் மீடியா வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். சோஷியல் மீடியாவில் கொடுக்குற டைமை கிரவுண்டில் கொடுத்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆவாங்க. பட் நான் சொல்கிறேன்னா அந்த கிரவுண்டில் கொடுக்குற டைமை சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் காமிச்சினா ஃபேமஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் வரும் நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் டைம், பட் கிரவுண்டுக்கான டைமை கொடுக்கணும். கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கிரவுண்டுக்கான டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னும் சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே விக்கி அண்ட் சின்னா மச்சான். ஸோ ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பெரிய கெஸ்ட்லாம் தெரியும். பட் உன்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் பண்ணது என்னன்னா, இது வியூஸ்ன்றதை தாண்டி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் தரணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அதுக்கு மாதிரி நிறைய எனக்குமே இது வந்து நிறைய விஷயம் சொல்லணும். இது வெளியே இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயம் நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். அது இதன் மூலியமா என் ஃப்ரெண்டு மூலியமா நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நான். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாலும் சரி, இதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் மந்த்லி இல்லை ரெகுலராக வந்து நான் பாட்காஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லான பாட்காஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பாட்காஸ்ட் வேணுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருந்தால், ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட்டோட ஐடியா வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக கூட போய் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மை நேம் இஸ் அகில் ஃப்ரம் ஏடாப்ப ஃபேஷனர்.